சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளிலும் இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு வரை கர்த்தருடைய கிருபையின் கரம், தேவ பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்கிறதற்காய் உம்மை சோத்தரிக்கிறோம். ஒரு விஷயம் கூட உம்முடைய பரிசுத்தமுள்ள திரு ரத்தம் எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவி சுத்திகரிக்கிற நல்ல கிருபைகளுக்காய் உம்மை சோத்தரிக்கிறோம். ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு மட்டும் கர்த்தருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமை சூழ்ந்து கொள்கிறதற்காய் உம்மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, எல்லா காரியங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஜெப வேலைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தையின் பகுதியை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே, நீர் ஆளுகை செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பின் கரத்துகளை ஆண்டவரே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தகப்பனே, இந்த ஆராதனைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆண்டவரை துரைத்தனத்தின் வானமண்டலத்தில் கிரியை செய்ய துடிக்கிற பொல்லாத சத்துருடைய சேனைகளுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே, ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலே அந்த வல்லமையில் எல்லாம் செயலிழந்து போகும்படி கடிந்து கொள்ளுகிறோம் அப்பா. கர்த்தர், நீர் ஜெயம் எடுக்கிறதற்காய் சோத்துறோம். உம்முடைய கரத்தில் தொடக்கம் முதல் முடிவு மட்டும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே நாங்கள் எழுந்திருந்து தேவனை நாங்கள் மகிமைப்படுத்தி அவரை துதித்து அவரை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பெத்தேல் இன்டர்நேஷ்னல் ரிவைவல் சர்ச் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். யூடியூப்பில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு புதிய ஒரு மாதத்தை கொடுத்திருக்கிறார். ஆமேன். 8வது மாதத்திற்குள்ளாய் பிரவேசிக்க தேவன் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக ஆவியானவருக்கு நாங்கள் நன்றி செலுத்தி அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி அவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். கர்த்தர் இதுவரை நம்மை நடத்தின தேவன், அதிசயமாய் நம்மை நடத்தினார், ஆச்சரியமாய் நம்மை நடத்தினவரே, உம்மை சோத்திரத்தோடு உம்மை மகிமைப்படுத்துகிறோம், சோத்திரத்தோடு உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், உம்மை சோத்தரிக்கிறோம். தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. உந்தன் பாதைகள் அறிந்திட செய்யும் வழிகள் கற்றுத்தாரோ. உந்தன் பாதைகள் அறிந்திட செய்யும் வழிகள் கற்றுத்தாரோ. உந்தன் வார்த்தையே வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா. உந்தன் வார்த்தையே வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா. ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. கரங்களை தட்டி பாடும். கண்ணின் மணி போல காத்தருளோ, கழுகு மூல சுமந்தருளோ. கண்ணின் மணி போல காத்தருளோ, கழுகு போல சுமந்தருளோ. உந்தன் சிறகுகள் நிழல் தனிலே என்னாலும் மூடிக்கொள்ளோ. உந்தன் சிறகுகள் நிழல் தனிலே என்னாலும் மூடிக்கொள்ளோ. ஆவியானவரே, என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே, என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. வெயில் நேரத்தில்
குளிர் நிழலே புயல் காற்றின் புகலிடமே, வெயில் நேரத்தில் குளிர் நிழலே புயல் காற்றில் புகலிடமே, கடுமலையில் காப்பகமே நான் தங்கும் கூடாரமே, கடுமலையே காப்பகமே நான் தங்கும் கூடாரமே, ஆவியானவரே நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா, ஆவியானவரே என் அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா, நியாய தீர்ப்பே ஆவியானவரே சுட்டெரிப்பேன், ஆவியானவரே நியாய தீர்ப்பே ஆவியானவரே சுட்டெரிப்பேன், ஆவியானவரே பாவம் கழுவி தூய்மையாக்கு பரிசுத்த ஆவியானவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கு பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே என் அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா, ஆவியானவரே என் அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா, கண்ணின் மணி போல காத்தருளோ கழுகு போல சுமந்தருளோ, கண்ணின் மணி போல காத்தருளோ கழுகு போல சுமந்தருளோ, உந்தன் சிறகுகள் நிழல் தனிலே என்னாலோ மூடிக்கொள்ளோ, உந்தன் சிறகுகள் நிழல் தனிலே என்னாலோ மூடிக்கொள்ளோ, ஆவியானவரே என் அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா, ஆவியானவரே என் அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே, ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறே, ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறே, நான் தாகத்தோடு காத்திருக்கிறே, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை என்றே, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே, ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறே, ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறே, மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே, மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே, ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறே,
ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே. ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறே. ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறே. முதியர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறே. ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறே. நான் தாகத்தோடு காத்திருக்கிறே. நீரோடை அருகில் உள்ள மரங்களைப் போல நித்தமும் தவறாமல் கனிதர வேண்டும். நீரோடை அருகில் உள்ள மரங்களைப் போல நித்தமும் தவறாமல் கனிதர வேண்டும். ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு ராஜா. ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறே. நான் தாகத்தோடு காத்திருக்கிறே. புதிய கூர்மையான கருவியாகனோ, பூமி எங்கும் சுவை தரும் உப்பாகனோ. புதிய கூர்மையான கருவியாகனோ, பூமி எங்கும் சுவை தரும் உப்பாகனோ. ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறே. ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறே. நான் தாகத்தோடு காத்திருக்கிறே. கல்லான இதயத்தை எடுத்திட வேண்டும், சதையான இதயத்தை பொறுத்திட வேண்டும். கல்லான இதயத்தை எடுத்திட வேண்டும், சதையான இதயத்தை பொறுத்திட வேண்டும். ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறே. ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறே. நான் தாகத்தோடு காத்திருக்கிறே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே, வறண்ட நிலத்தின் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே. ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறே. ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. மாம்சமான யாவர் மேல் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு கிரே. ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறே. நான் தாகத்தோடு காத்திருக்கிறே.
முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே. கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. முதியோர் மேலும் இளைஞர் மேல் ஊற்ற வேண்டுமே. கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே. வறண்ட நிலத்தின் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே. வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே. ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி சோத்திரத்தோடு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த மாதம் முழுவதும் நம்மை நடத்துகிற கர்த்தர், இந்த மாதம் முழுவதும் நம்மை சுமக்க போகிற கர்த்தர், நம்மை வழி நடத்துகிற கர்த்தர், நம்ம வாய்களை விரிவா திறந்து லிஹந்துரா பதுரா பௌ ஷதிரி பிலி ஹந்துரா ரகதுடலா பௌ ஷந்துரா பான ஹந்தரியா. தகப்பனே உம்மை சோத்தரிக்கிறோம். உடைய வல்லமை இந்த கடைசி நாட்களில் நீங்கள் ஊற்றிக்கொண்டு உம்முடைய நல்ல கிருபைகளுக்காய் சோத்தரிக்கிறோம். லிஹந்தரா பதுரா பௌ ஷதலி லிபி ஷந்துரா ரகதுடலா பௌ ஷபரபன ஹந்துரா லேகபா நோரெபி ஷதுரிபி கன ஹந்துரா ரகுதட லோதிரியா லிபா ஷன ஹந்தர ரகுதுட பௌ ஷிபி நிமன ஹந்துரா ரக்கதரா லேகரா பௌ ஷதுரிபீன ஹந்துரா ரபதூடியல ஹந்துரியா. தகப்பனே உமை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் உலாவுகிற ஆவியானவரே உமை உயர்த்துகிறோம். எங்கள் ஜபங்களுக்கு பதில் கொடுக்கிறவரே உமை உயர்த்துகிறோம். லேக்காரா பௌஷத ரீக லௌத ரீபல ஹந்துரா ஓத ரீபிகன ஹந்தரா ரஹதுடல ஓஷத ரீப ஹதுடல பௌஷிமன ஹந்துர ரக்குதட லோலியா ஹந்துரியா. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றுகிற ஆவியானவரே உமை சோத்தரிக்கிறோம். உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறவரே உமை சோத்தரிக்கிறோம். பூமி எங்கும் ஆண்டவரே உம்முடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறதற்காய் சோத்தரிக்கிறோம். உம்முடைய வல்லமை ஆண்டவரே தாகம் உள்ளவன் மேல் உம்முடைய வல்லமையை ஊற்றுகிறவரே உம்மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே உமது பாதத்திலே தாகத்தோடு காத்திருக்கிறவர்கள் மேலே உம்முடைய வல்லமை நீங்கள் ஊற்ற பண்ணுகிறதற்காய் உம்மை சோத்தரிக்கிறோம். கடைசி கால எழுப்பதில் உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறதற்காய் சோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகிறதற்காய் சோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை ஆண்டவரே இந்த நாட்களிலே வெளியரங்கமாகி கொண்டிருக்கிறதற்காய் சோத்தரிக்கிறோம். எலும்பு சீயோனை உன் வல்லமையை தரித்துக்கொள், கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் இந்த நாட்களில் உம்முடைய வல்லமை விளங்க பண்ணி கொண்டிருக்கிறதற்காய் சோத்திரம் ஆண்டவரே. வியாதியஸ்தர்களை ஆண்டவரே சொத்தமாக்குபவரே உம்மை சோத்தரிக்கிறோம். கட்டுண்டவர்களை ஆண்டவரே கர்த்தர் விடுதலையாக்குகிறவரே உம்மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கட்டப்பட்ட ஜனங்கள் கட்டவிழ்க்கப்படுகிறதற்காய் சோத்தரிக்கிறோம். நொறுங்குண்ட ஜனங்களை கர்த்தர் ஆண்டவரை குணப்படுத்துகிறவரே உம்மை சோத்தரிக்கிறோம். பிசாசின் பிடியில் இருந்து கர்த்தர் விடுதலை ஆக்குபவரே உம்மை சோத்தரிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்கள் இந்த நாட்களிலே நீங்க செய்கிறபடினால் உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு மகிமை நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை சோத்தரிக்கிறோம். தேங்க்யூ லார்ட், உம்மை சோத்தரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். அப்படி நாங்கள் அமர்ந்து கொள்ளுவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆத்மாவே கர்த்தரையே நம்பியிரு. ஆமென். நான் நம்புவது அவராலே வரும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறாங்க? நம்புவது அவராலே வரும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஆமென். நம்ம என்ன நம்புகிறோமோ, நம்முடைய இருதயத்தின் ஏக்கங்களையும் இருதயத்தின் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறபடினால் நாம் எதை நம்புகிறோமோ, எதை நம்ம விசுவாசிக்கிறோமோ அதை கர்த்தர் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். நம்ம இப்போ பார்த்தா ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், ஆனால் முடிவு நிச்சயமாகவே சம்பூர்ணமாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் ஆவியானவர் தெளிவாக
ஜெப வேளையில் நான் காத்திருந்த பொழுது கர்த்தர் தெளிவாக ஆவியானவர் இடைப்பட்டார். நாள் ஒன்று வரும், அந்த நாட்களிலே இலங்கை தேசத்தில், இந்திய தேசத்தில் அதிகாலை ஜெபம் 5 மணிக்கு நடக்கும். இப்போல்லாம் நிறைய ஆலயங்களில் அதிகாலை ஜெபம் இல்லை. ஒரு காலத்தில் சிஎஸ்ஐயில் இருக்கிறவங்க, சிஎஸ்ஐ பேக்ரவுண்டில் இருக்கிறவங்க, அவங்க தான் அதிகாலை ஜெபத்தை அதிகமாக அவங்க பிரயாசப்பட்டு அதை செய்து வந்தாங்க. இன்றைக்கி அவங்க பண்ணுறாங்க. சிஎஸ்ஐ பேக்ரவுண்டில் இருக்க இன்னும் பண்ணுறாங்க, இன்றைக்கும் பண்ணுறாங்க. ரோமன் கேத்தலிக்கில் இருக்கிறவங்க இன்னும் பண்ணுறாங்க. ஆனால் ஆவிக்குரிய சபை இன்றைக்கி தளர்ந்து போயிடுச்சு. ஆமென். ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்கள் திரும்பி வரப்போகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட ஜெபித்த, ஆண்டவரே இந்திய தேசத்தில் நடக்கிற அப்படிப்பட்ட ஜெபங்கள் இந்த யூகேயில் வரணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கர்த்தர் நிச்சயமாய் அதை செய்வார். ஆண்டவர் சொன்னார், சொந்தமாக கர்த்தர் ஆலயத்தை தருவார். ஆமென். சொந்தமாக ஆலயத்தை தருவார். அதிகாலை ஜெபம் நடக்கும், அதுக்கப்புறம் உபவாச ஜெபம் நடக்கும், இரவு கூட்டங்கள் நடக்கும். இதெல்லாம் நடக்கும். நீங்கள் பார்ப்பீங்க, இதெல்லாம் எப்படி பிரதர் நடக்கும்? வேலை பார்த்துக்கிட்டே இதெல்லாம் நடக்குமா? அதெல்லாம் நடத்துவார், நிச்சயமாக நடத்துவார். ஆனால் அதில் நம்ம அதில் பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்கிறோமா? அதுதான் முக்கியம். ஆமென். கர்த்தர் செய்வதை அவர் ஒரு நாள் தடைபடாது. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை நமக்கு கொடுக்கப்பட்ட யோசேப்புக்கு ஆண்டவர் ஏற்கனவே தரிசனத்தை காமிச்சார். என்னென்ன நடக்குங்கிறத ஆண்டவர் யோசேப்புக்கு காண்பித்தார். ஆபிரகாமுக்கு உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொன்னார். ஆபிரகாமுக்கு பிள்ளையே கிடையாது, ஆனால் பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொன்னார். ஆனால் ஆக்கினாரா இல்லையா? ஆக்கினார். அதே போல தான் கர்த்தர். ஆத்துமாவே நீ கர்த்தரை நம்பு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புவது அவராலே வருமே வந்திடுமே. நான் நம்புவது அவராலே வருமே வந்திடுமே. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திடு. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திடு. நான் நம்புவது அவராலே வருமே வந்திடுமே. நான் நம்புவது கர்த்தராலே வருமே வந்திடுமே. விட்டுவிடாதே நம்பிக்கையை, வெகுமதி உண்டு. விசுவாசத்தால் உலகத்தையே வெல்வது நீதான். விட்டுவிடாதே நம்பிக்கையை, வெகுமதி உண்டு. விசுவாசத்தால் உலகத்தையே வெல்வது நீதான். உனக்குள் வாழ்பவர் உலகை ஆள்பவர். உனக்குள் வாழ்பவர் உலகை ஆள்பவர். நான் நம்புவது அவராலே வந்திடுமே. நான் நம்புவது கர்த்தராலே வருமே வந்திடுமே. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திடு. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திடு. நான் நம்புவது அவராலே வருந்தி வந்திடுமே. நான் நம்புவது கர்த்தராலே வருமே வந்திடுமே. உன்னதமான கர்த்தர் கரத்தில் மறைவில் வாழ்கின்றோம். சர்வ வல்லவர் நிழலில் தினம் வாசம் செய்கின்றோம். உன்னதமான கர்த்தர் கரத்தில் மறைவில் வாழ்கின்றோம். சர்வ வல்லவர் நிழலில் தினம் வாசம் செய்கின்றோம். வாதை அணுகாது, தீங்கு நேரிடாது. வாதை அணுகாது, தீங்கு நேரிடாது. நான் நம்புவது அவராலே வருமே வந்திடுமே. நம்புவது அவராலே வருமே வந்திடுமே. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திடு. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திடு. நான் நம்புவது அவராலே வருமே வந்திடுமே. நான் நம்புவது கர்த்தராலே வருமே வந்திடுமே. பாலாக்கும் கொள்ளை நோய்க்கு மேற்கொள்ளாமல் பாதுகாத்து பயம் நீக்கி ஜெயம் தருகின்றார். பாலாக்கும் கொள்ளை நோய் மேற்கொள்ளாமல் பாதுகாத்து பயம் நீக்கி ஜெயம் தருகின்றார். சிறகில் நிழலிலே மூடி மறைக்கின்றார். சிறகின் நிழலிலே மூடி மறைக்கின்றார். நான் நம்புவது அவராலே வருமே வந்திடுமே. நான் நம்புவது கர்த்தராலே வருமே வந்திடுமே.
ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திடு. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திடு. நான் நம்புவது அவராலே வறுமை வந்திடுமே. நான் நம்புவது கர்த்தராலே வறுமை வந்திடுமே. கர்த்தர் நமது அடைக்கலமும் புகலிடமானாம். நம்பி இருக்கும் நம் தகப்பன் என்று சொல்லுவோம். கர்த்தர் நமது அடைக்கலமும் புகலிடமானாம். நம்பி இருக்கும் நம் தகப்பன் என்று சொல்லுவோம். சோதனை ஜெயிப்போம், சாதனை படைப்போம். சோதனை ஜெயிப்போம், சாதனை படைப்போம். நான் நம்புவது அவராலே வறுமை வந்திடுமே. நான் நம்புவது கர்த்தராலே வறுமை வந்திடுமே. ஆத்துமாவே கர்த்தரையே அமர்ந்திரு. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புவது வந்திடுமே, வறுமை வந்திடுமே. நான் நம்புவது கர்த்தராலே வறுமை வந்திடுமே. உன்னதமான கர்த்தர் கரத்தில் மறைவில் வாழ்கின்றோம். சர்வ வல்லவர் நிழலில் தினம் வாசம் செய்கின்றோம். உன்னதமான கர்த்தர் கரத்தில் மறைவில் வாழ்கின்றோம். சர்வ வல்லவர் நிழலில் தினம் வாசம் செய்கின்றோம். வாதை அணுகாது, தீங்கு நேரிடாது. வாதை அணுகாது, தீங்கு நேரிடாது. நான் நம்புவது அவராலே வறுமை வந்திடுமே. நான் நம்புவது கர்த்தராலே வறுமை வந்திடுமே. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திடு. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திடு. நான் நம்புவது வந்திடுமே, அவரால் வந்திடுமே. நான் நம்புவது வறுமை வந்திடுமே. கர்த்தர் நமது அடைக்கலமும் புகலிடமானாம். நம்பி இருக்கும் நம் தகப்பன் என்று சொல்லுவோம். கர்த்தர் நமது புகலிடமும் அடைக்கலமானாம். நம்பி இருக்கும் நம் தகப்பன் என்று சொல்லுவோம். சோதனை ஜெயிப்போம், சாதனை படைப்போம். சோதனை ஜெயிப்போம், சாதனை படைப்போம். நான் நம்புவது கர்த்தராலே வறுமை வந்திடுமே. நான் நம்புவது அவராலே வறுமை வந்திடுமே. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திடு. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திடு. நான் நம்புவது அவராலே வறுமை வந்திடுமே. நான் நம்புவது கர்த்தராலே வறுமை வந்திடுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் நம்புவது அவராலே வரும். ஆமேன். நம்மளுடைய நம்பிக்கை ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆமேன். பக்கத்தில் வச்சுருங்க, யோர் ஃபெய்த், அவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை உறுதியாக இருக்கணும். ஆமேன். தேவ சித்தத்தின்படி நம்ம எதையாகிலும் அவர் கேட்டால் அவர் நிச்சயமாய் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சித்தத்தின்படி நாம் கேட்கிற பொழுது கர்த்தர் நிச்சயமாய் அவர் செய்ய அவர் உன்னதமான தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி ஒரு பாடலை பாடி நம்ம ஜெப வேலைக்கு கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமேன். நீர் தந்த இந்த வாழ்விற்காய் உம்மை என்னாலும் சோதரிப்பே. ஏன் இந்த அன்பு என் மீது உம்மை நன்றியுடன் துதிப்பேன். கரங்களை தட்டி பாடுவோம். நீர் தந்த இந்த வாழ்விற்காய் உம்மை என்னாலும் சோதரிப்பே. ஏன் இந்த அன்பு என் மீது உம்மை நன்றியுடன் துதிப்பே. இசையா, 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 இசையா. எத்தனை கிருபைகள் என் மீது வைத்தீர்.
பொறுமை கொண்டீ, எத்தனை கிருபைகள் என் மீது வைத்தீ, எவ்வளவா என்னில் பொறுமை கொண்டீ. நன்றிகள் சொல்லிட வார்த்தைகள் இல்லை, உந்தனின் அன்பிற்கு அளவே இல்லை. நன்றிகள் சொல்லிட வார்த்தைகள் இல்லை, உந்தனின் அன்பிற்கு அளவே இல்லை. சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தீ, கரம் எந்தன் சிரம் வைத்து ஆசீர்வதியும். சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தீ, கரம் எந்தன் சிரம் வைத்து ஆசீர்வதியும். நீ தந்த இந்த வாழ்வேற்காய் உம்மை என்னாலும் சோதரிப்பே. இந்த அன்பு என் மீது உம்மை நன்றியுடன் துதிப்பே. இசையா 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 இசையா. ஜீவனை தந்தீ, என்னை மீட்டு கொண்டீ, ஜீவிக்கும் நாட்கள் உமக்காகத்தானே. ஜீவனை தந்தீ கொண்டீ, ஜீவிக்கும் நாட்கள் உமக்காகத்தானே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வானிலும் பூவிலும் ஆசையும் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வானிலும் பூவிலும் ஆசையும் நீரே. சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தே, கரம் எந்தன் சிரம் வைத்து ஆசீர்வதியும். சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தே, கரம் எந்தன் சிரம் வைத்து ஆசீர்வதியும். நீ தந்த இந்த வாழ்வேற்காய் உம்மை என்னாலும் சோதரிப்பே. இந்த அன்பு என் மீது உம்மை நன்றியுடன் துதிப்பே. இசையா 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 இசையா. சூழ்நிலை எல்லாம் மாறின போதோ, அழைத்தவன் நீரோ மாறிடவில்லை. சூழ்நிலை எல்லாம் மாறின போதோ, அழைத்தவன் நீரோ மாறிடவில்லை. இருளிலே உந்தனின் வெளிச்சம் தந்தே, கருவிலே கண்டவர் அருகிலே நின்றே. இருளிலே உந்தனின் வெளிச்சம் தந்தே, கருவிலே கண்டவர் அருகிலே நின்றே. சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தே, கரம் எந்தன் சிரம் வைத்து ஆசீர்வதியோ. சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தே, கரம் எந்தன் சிரம் வைத்து ஆசீர்வதியோ. நீ தந்த இந்த வாழ்வேற்காய் உம்மை என்னாலும் சோதரிப்பே. இந்த அன்பு என் மீது உம்மை அன்றியுடன் துதிப்பே. இசையா இசையா இசையா
இசையா இசையா இசையா இசையா. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கொடுத்த இந்த அருமையான இந்த வாழ்வுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பூமியில் எங்களை படைத்து தாயின் கருவில் எங்களை வைத்து இந்த பூமிக்கு கொண்டு வந்து ஒரு நித்தியத்திலிருந்து ஒரு நித்தியத்துக்குள்ளே எங்களை கொண்டு வந்து கர்த்தர் இம்மட்டுமா எங்களை நடத்துகிற ஆண்டவரே, உம்முடைய கிருபைகளுக்காக, உம்முடைய தயவுக்காக, உம்முடைய இரக்கத்துக்காக, உம்முடைய காருண்யத்துக்காக, உம்முடைய பாதுகாப்புக்காக, உம்முடைய அரவணைப்புக்காக, உம்முடைய நடத்துதலுக்காக தேவனே உம்மை சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் எங்களை தாங்கினவரே, எங்களை ஆண்டவரே எல்லா இக்கட்டுகளிலிருந்து எங்களை விடுவித்தவரே, துன்பங்களிலிருந்து எங்களை விடுவித்தவரே, கட்டுகளிலிருந்து எங்களை விடுவித்தவரே, சத்துருடைய பிடியிலிருந்து எங்களை விடுவித்தவரே, உம்மை நன்றியோடு உம்மை சோத்தரிக்கிறோம், நன்றியோடு உம்மை சோத்தரிக்கிறோம். தேவனே, நாங்கள் ஒரு காலத்தில் மரித்திருந்தோம், தேவனை அறியாதிருந்தோம், காணியாட்சிக்கு புறம்பாக இருந்தோம், வாக்கு தத்தத்துக்கு புறம்பாக இருந்தோம் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துக்கு புறம்பாக இருந்தோம், இஸ்ரவேலின் ஆண்டவரே காணியாட்சிக்கு புறம்பாக இருந்தோம், ஆபிரகாமின் ஆசீர்வாதத்திற்கு தூரமாக இருந்த எங்களை உம்முடைய பரிசுத்தமுள்ள திரு இரத்தத்தினாலே எங்களை எல்லாவற்றுக்கும் சமீபமாக்கினவரே, உம்மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை சோத்தரிக்கிறோம், நன்றியோடு உம்மை சோத்தரிக்கிறோம். ஒரு விஷயம், நாங்கள் அப்படியே முடிந்தவங்க நம்ம அப்படியே எழுந்திருந்து ஒரு சில ஜப குறிப்புகளுக்காய் நம்ம செபிக்க போகிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் கிருபையாய் அருமையான ஃபாதர் பெர்க்மான் ஐயா அவர்களுக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்தியாவிலே அவர் ஒரு தாவீது போல அவர் நிமித்தம் அநேக தேவ ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர் எழுதின பாடல்கள் உலகமெங்கும் பட்டி தொட்டி கிராமங்கள் எல்லா இடங்களிலும் அவருடைய நாமம், கர்த்தருடைய நாமம் அவர் மூலமாக உயர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறபடினாலே கர்த்தர் கிருபையாக இம்மட்டும் கர்த்தர் அருமையான ஃபாதருக்கு, ஃபாதர் பெர்க்மான் ஐயா அவர்களுக்கு இந்த நாள் அவர் பிறந்த நாளை அவர் கொண்டாடுகிறபடினால் 76 வயதை கர்த்தர் கூட்டி கொடுத்திருக்கிறார். இந்த ஒரு வருஷத்தை கர்த்தர் கூட்டி கொடுத்திருக்கிறார். எல்லாம் நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக, அவங்க ஊழியத்தை ஆசீர்வதிக்கும்படியாய், அருமையான ஃபாதருக்கு நல்ல உடல் சுகம், பலன், ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியாக எல்லா யூடியூப்பில் பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரை நோக்கி, அருமையான உன்னதமான தேவதாசனுக்காக அவரை நோக்கி, கர்த்தரை நோக்கி சோத்திரத்தோடு, ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரருக்காய் சோத்திரம். இந்த நாட்களிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே தானே கர்த்தர் ஆண்டவரே இந்த உன்னதமான தேவதாசனை கொடுத்ததற்காய் உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. உம்மை பாடி துதித்து உம்மை மகிமைப்படுத்துவதற்கு அவர் மூலமாய் நீர் கொடுத்த அநேக பாடல்களுக்காய் உமக்கு சோத்திரம். உடைய நாமத்தை எல்லா இடங்களிலும் மகிமைப்படுத்தும்படிக்கு கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய தாசனை எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிற இந்த நல்ல நாட்களுக்காய் உம்மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் வேறு பிரித்து தாயின் கருவிலே வேறு பிரித்து ஆண்டவரே அப்பா, அந்த தாயின் கருவை உம்முடைய கண்கள் கண்டபடியினால் உம்மை சோத்தரிக்கிறோம். அருமையான ஃபாதருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த ஒரு வருஷத்தை கர்த்தர் நீங்க கூட்டி கொடுத்த கிருபைகளுக்காய் உம்மை சோத்தரிக்கிறோம் அப்பா, உம்மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. லிஹந்துர பதுரா பௌ ஷதிரி பீக்கன ஹந்துர ரகதுடல பௌஷியன ஹந்துரா. கர்த்தர் நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை ஃபாதருக்கு கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல சுகபலன் ஆரோக்கியம் உண்டாயிருக்கும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. சரீரத்தில் நல்ல பலன் உண்டாகும்படி செபிக்கிறேன், முழங்காலில் பலன் உண்டாகும்படி செபிக்கிறேன் ஆண்டவரே. நல்ல சுகம் ஆரோக்கியம் உண்டாகும்படி செபிக்கிறேன், நல்ல சுக நித்திரை இரவிலே கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன் அப்பா. கர்த்தர் இன்னும் அநேக பாடல்களை எழுதக்கூடிய கிருபையை கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன். உடைய வசனத்தை தியானிக்கும் போதெல்லாம் ஆண்டவரே அந்த தேவ மனுஷனுக்குள்ள அக்கினி மூண்டபடியினாலே அநேக பாடல்களை எழுத கிருபை செய்தவரே உம்மை சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம். இன்னும் நீடித்த ஆயுஷ்களை கர்த்தர் கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன். நீதிமொழி 9:12 படி என்னாலே உன் நாட்கள் பெருகும், என்னாலே உன் ஆயுஷின் வருஷங்கள் விருத்தியாகும் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் அருமையான ஃபாதருக்கு இன்னும் ஆயுஷ் நாட்களை, உடைய வருகை தாமதிக்கும் என்றால் இன்னும் ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன். இன்னும் ஆயிரங்களுக்கு, இன்னும் லட்சங்களுக்கு, கோடிகளுக்கு
குடும்பங்களுக்கு, அநேக தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் இனி வருகிற நாட்களில் திரளான ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் உம்முடைய ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய தாசனை கொண்டு நீங்க செய்ய போகிற அந்த நல்ல கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவங்க செய்து கொண்டிருக்கிற ஊழியங்களை, ஜெபத்தோட்ட ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கூட இருக்கிற உடன் ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க தேவனே. அந்த ஜெபத்தோட்ட ஆண்டவரே அந்த நிறுவனத்தை ஆசீர்வதிங்க, அந்த இடத்தை ஆசீர்வதிங்க. அவங்க ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களுக்கும், அவங்க ஏறெடுக்கிற ஆண்டவரே எல்லா விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் நீங்க பதில் கொடுக்கிறபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அருமையான ஃபாதரே, உம்முடைய அன்பின் கரத்துக்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த திரு ரத்தத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய தாசனுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மனுஷிக ஆவிகள், எல்லா சத்துருடைய வல்லமைகள், சத்துருடைய திட்டங்கள், வான மண்டலத்தில் உலாகிற பொல்லாத ஆவிகளுடைய சேனைகளுடைய திட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே, ஆட்டுக்குட்டியாருடைய இரத்தத்தினால் அந்த திட்டங்கள், யோசனைகள் எல்லாம் செயலிழந்து போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிறந்த நாளை ஆண்டவரே நீங்கள் கூட்டி கொடுத்த தயவுக்காக, இந்த வருஷத்தை நீங்கள் காணும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் சோத்துறோம். இந்த வருஷம் முழுவதும் நன்மையும் கிருபையும் அருமையான ஃபாதரை தொடரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல சுகம், ஆரோக்கியம் ஃபாதரை தொடரும்படியாய் ஜெபிக்கிறேன். நன்மையும் கிருபையும் தொடரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய தயவு ஆண்டவரே, தேவ தூதர்கள் அருமையான தாசனை சூழ்ந்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இம்மட்டும் ஆண்டவரை தாங்கின தேவன் நரை வயது மட்டும், முதிர் வயது மட்டும் தாங்குவேன் என்று சொல்லியிருக்கிறபடினாலே கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய தாசனை நீங்கள் தாங்கி கொண்டிருக்கிறதற்காய் சோத்திரம் அப்பா. கோடான கோடி சோத்திரம். இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஒரு மனமாய் ஆண்டவரே ஃபாதரை நாங்கள் மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நீ எவர்களை ஆசீர்வதிப்பியோ அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று நீங்கள் சொல்லியிருக்கிற வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. நல்ல தீர்காயுசை கொடுக்கிறதற்காய் சோத்துறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். அடுத்ததாக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இந்த தேசத்திலே வாலிபர்கள், சிறு பிள்ளைகள் மத்தியிலே கர்த்தர் ஒரு எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிடும்படியாக பரிசுத்த ஆவியானவர் தேவ சமூகத்திலே ஆவியானவர் அவங்களை தொடும்படியாக, அவர்கள் இன்னும் தேவனண்டை கிட்டி சேர கர்த்தர் மேலே ஒரு பிரியம், கர்த்தருடைய வசனத்தின் மேலே ஒரு பிரியம், தேவ சமூகத்தில் ஒரு பிரியம் உண்டாகத்தக்கதாக என்னென்ன காரியத்துக்கு வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் அடிமைப்பட்டு இருக்கிறாங்களோ அந்த அடிமைத்தனத்தின் நுகத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படியாக, கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படியாக எல்லாம் ஒருமனப்பட்டு எல்லா சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த வேலையிலும் ஆண்டவரே, ஆண்டவரே இந்த UK பட்டணத்தில் இருக்கிற, உலகமெங்கும் இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா சிறு பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே அவர்களை உமது அன்பின் கயிறுகளினால் இழுத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். இதை கடைசி காலம் ஆண்டவரே. சத்துரு வஞ்சிக்கிற காலம். சத்துரு தன் பக்கமாய் இழுத்து கொண்டிருக்கிறான். கர்த்தர் ஆண்டவரே அந்த வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகளை கர்த்தர் நீர் தொடுவீராக. கர்த்தருடைய பிரசன்னம் தொடுவதாக. தேவனை தேடுகிற ஒரு உணர்வுள்ள இருதயம் ஆண்டவரே கொடுங்க ஆண்டவரே. கடினமான இருதயங்களை கர்த்தர் எடுத்து போடுங்க. சதையான இருதயத்தை கர்த்தர் கொடுப்பீராக. உண்மையில ஒரு பிரியம் உண்டாகட்டும். கர்த்தருடைய வசனத்தின் மேல ஒரு பிரியம் உண்டாகட்டும் ஆண்டவரே. தேவ சமூகத்தில் அவங்க தேடி ஓடி வரட்டும் ஆண்டவரே. கர்த்தரை தேடுகிற ஒரு உணர்வுள்ள இருதயம் உண்டாகட்டும் ஆண்டவரே. உலக மாயை என்று வேதம் சொல்லுகிறது. உலகத்தில் உள்ள எல்லா மாயை, வானத்துக்கு மேலே பூமிக்கு கீழே எல்லா மாயை என்று சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிகள், தங்கச்சிமார்கள் ஆண்டவரே இந்த உலகத்துடைய காரியங்களில் தன்னை ஆண்டவரே விற்று போடாதபடிக்கு, ஏசா சேஷ்டபுத்திரத்தை விற்று போட்டது போல ஆண்டவரே இந்த கடைசி நாட்களிலே வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே சேஷ்டபுத்திரத்தை விற்று போடாதபடிக்கு கர்த்தர் அவங்களை நீங்கள் பாதுகாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னென்ன காரியத்தில் அடிமைப்பட்டு இருக்கிறாங்களோ, உலகத்தில், மாம்சத்தில், பிசாசில் அடிமைப்பட்டு இருக்கிற வாலிப பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினால விடுதலை உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். எல்லா நுகத்தடிகள் இயேசுவின் நாமத்தினால முறியடிக்கப்படுவதாக.
என்னென்ன அடிக்ஷனுக்காக ஆண்டவரே ட்ரக் அடிக்டில் இருக்கிற வாலிபர்கள் இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. மற்றும் ஆண்டவரே மொபைல் அடிக்ஷனில் கேம் அடிக்ஷனில் இருக்கிற பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலை உண்டாகட்டும். கர்த்தரை தேட விடாதபடிக்கு தடை பண்ணுகிற எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினால முறியடிக்கப்படட்டும். இயேசுவின் இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரை தேடுகிற ஒரு உணர்வுள்ள இருதயம் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் உண்டாகும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. வாலிபனே சிருஷ்டிகனை நினை என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் கர்த்தரை தேடுகிற ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் நீர் கொடுக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். சிறு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்படிப்பட்ட கிருபை உண்டாகட்டும் ஆண்டவரே. சிறு வயதிலே சத்ருவானவன் வஞ்சிக்காதபடிக்கு கர்த்தர் அந்த சிறு பிள்ளைகளை வேலி அடைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன், வேலி அடைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் நீங்க அப்படி பொறுப்பெடுக்கிற கிருபைகளுக்காய் சோத்துறோம். கர்த்தர் ஒரு எழுப்புதலை வாலிபர்கள் மத்தியில் நீங்க கொண்டு வருகிற அந்த தயவுக்காய் சோத்துறோம். உம்மை தேடுகிற பிள்ளைகளாக ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக கர்த்தர் நீர் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் நீர் அப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காய் சோத்துறோம் ஆண்டவரே. நீர் ஜெபத்தை நீர் கவனமாய் நீர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர், அதற்காக உமக்கு சோத்துறோம். உம்மை நன்றியோடு உம்மை சோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அடுத்ததாக இந்த தேசத்தில் அநேக வியாதியஸ்தர்கள், பலதரப்பட்ட நிறைய கேன்சர்ஸ் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறோம். ஏகப்பட்ட பேர் வியாதிப்பட்டு வியாதி நோயாளிகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறாங்க. அநேக ஹாஸ்பிட்டல்ஸில், கம்யூனிட்டியில் மற்றும் தெருக்களில் அநேக வியாதியஸ்தர்கள் பாவத்தின் நிமித்தம் ஒரு பக்கம், மற்றொரு காரியம் அவங்களுடைய வாழ்வாதாரத்தின் நிமித்தம் வியாதிகள், சாபத்தின் நிமித்தம் அந்த வியாதிகள் அவர்களை பின்தொடர்கிறது. ஆண்டுடைய சமூகத்தில் நாம் செபிப்போம். கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கணும், சுகத்தை கொடுக்கணும். அவருடைய தழும்புகளால் கர்த்தர் இந்த தேசத்தில் ஒரு விடுதலை உண்டாக வேணும். தேவன் கர்த்தர் அந்த வியாதியஸ்தர்களை கர்த்தர் தொட வேண்டும். வேலை பார்க்கிற இடங்களில், ஹாஸ்பிட்டலில் இருக்கலாம், எந்தெந்த இடத்துல வேலை பார்த்தாலும் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் வியாதியஸ்தர்களுக்காக செபிக்க நாங்கள் கடமைப்பட்டு இருக்கிறோம். இன்னும் பொதுவாக இருக்கிற ஜனங்கள் அவர்களுக்காக செபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஒருவேளை யூடியூப்பில் பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், அந்த வியாதியஸ்தர்கள் நீங்கள் எந்தெந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற பொழுது கர்த்தர் உங்களுக்கும் ஆண்டவர் சுகத்தை கொடுக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். வேலையில் எல்லாம் ஒருமனப்பட்டு கர்த்தரை நோக்கி செபிப்போ. கர்த்தர் சுகம் கொடுக்கிறவர், கர்த்தர் யெகோவா ராஃபாவாய் சுகம் கொடுக்கிறவர். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறபடினாலே எந்த எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அதை சிலுவையில் அவர் சுமந்து தீர்த்தபடினாலே அவர் தழும்புகளால் குணமானோம் என்று வேதம் சொல்லியிருக்கிறபடினாலே நாம் சுகமடையும்படிக்கு நமக்காக அவர் காயப்பட்டார், நாம் சுகமாகும்படிக்கு நமக்காக அவர் இரத்தம் சிந்தினார். அவருடைய காயங்களினாலே, அவருடைய தழும்புகளினாலே நாம் குணமானோம் என்று வேதம் சொல்லுகிறபடி கர்த்தரை நோக்கி நாங்கள் செபிப்போம். தகப்பனே, இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த UK தேசத்தில் இருக்கிற எல்லா வியாதியஸ்தர்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நூற்றுக்கணக்கான ஹாஸ்பிட்டல்ஸில் அநேக வியாதியஸ்தர்கள் இருக்கிறாங்கப்பா. மரண படுக்கையில் இருக்கிறாங்க, கேன்சரில் இருக்கிறாங்க, சிறு பிள்ளைங்க இருக்கிறாங்க, வாலிப பிள்ளைங்க இருக்கிறாங்க, முதியோர்கள் இருக்கிறாங்க, நடுத்தரம் உள்ள பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆண்டவரே தகப்பனே, இளம் பிள்ளைகள் இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே அப்பா, தம்பதிகள் இருக்கிறாங்க. ஆண்டவரே, எத்தனையோ பேர் கேன்சரில் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க, மரண படுக்கையில் இருக்கிறாங்க. ஆண்டவரே, பெட்ரிடண்டாக இருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. திக்கற்ற பிள்ளைகளாக இருக்கிறாங்க, விதவைகளாக இருக்கிறாங்க, அனாதைகளாக இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. ரட்சிக்கப்படாமல் மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. கர்த்தர் ஒரு விஷயம் அவங்களுக்கு மனம் இறங்குங்க, ஒரு விஷயம் மனம் இறங்குங்க ஆண்டவரே. அவங்களுடைய பாவம் செய்தவர்களாக இருந்தால் உம்முடைய பரிசுத்தமுள்ள திரு ரத்தம் அவங்களை குணமாக்கும்படியாய் செபிக்கிறோம். உம்முடைய ரத்தம் ஆண்டவரை பரிசுத்தப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை அனுப்பி சுகம் கொடுக்கிற கர்த்தர் இந்த வேளையில் ஆண்டவரை எல்லா கேன்சர் இயேசுவின் நாமத்தினால மறைந்து போகட்டும். ஆர்த்தரைட்டிஸ் இயேசுவின் நாமத்தினால மறைந்து போகட்டும். டயபெட்டிக் வியாதி இயேசுவின் நாமத்தினால மறைந்து போகட்டும். ஆண்டவரே, எந்த போன் பிரச்சனை
பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகும்படி நாங்கள் செபிக்கிறோம். டியூமர் இயேசுவின் நாமத்தினால மறைந்து போகட்டும் அப்பா. ஆண்டவரே, கர்ப்பத்தில் இருக்கிற கட்டிகள் இயேசுவின் நாமத்தினால மறைந்து போகட்டும். கர்த்தர் நீங்க கொடுக்கிற சுகத்துக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. லிஹந்தோர பதுராபோ ஷிபிலி பன ஹந்தூர ரகுதுட லோஷிய லமன ஹந்தூரா. மரண படுக்கைகள் ஜீவனாய் மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் கொடுக்கிற சுகத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குருட்டாட்டங்கள் இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாகும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. சப்பானிகள் இயேசுவின் நாமத்தினால நடக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கேன்சர் வியாதிகள் எந்தெந்த இடத்துல கட்டிகள் இருக்கிறதோ அவை எல்லாம் இயேசுவின் நாமத்தினால மறைந்து போகும்படி செபிக்கிறேன். உம்முடைய தழும்புள்ள கரம் ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கு சமீபமாய் இருக்கிறபடினாலே உம்முடைய தழும்புள்ள கரம் ஆண்டவரே. கண்ணீரோடு செபிக்கிற தாய்மார்கள், கண்ணீரோடு செபிக்கிற தன்னுடைய பிள்ளைகளுக்காய் செபித்து கொண்டிருக்கிற தாய்மார்கள் ஆண்டவரே, அவர்களை நீங்க தொடும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க தொடும்படியாய் செபிக்கிறோம். சூசைட்ல ஆண்டவரே, சூசைட் தாட்ல இருக்கிற பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினால விடுதலை உண்டாகும்படி செபிக்கிறேன். மென்டல் ஹெல்த் மூலமாக ஆன்சைட்டி டிப்ரெஷன்ல இருக்கிற பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினால விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. எல்லா ஆண்டவரே தற்கொலையின் எண்ணங்களை கொண்டு வருகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால கடிந்து கொள்ளுகிறோம். எல்லா ஆன்சைட்டி ஸ்பிரிட்டை இயேசுவின் நாமத்தினால கடிந்து கொள்ளுகிறோம். எல்லா டிப்ரெஷன் ஸ்பிரிட்டை இயேசுவின் நாமத்தினால கடிந்து கொள்ளுகிறோம். இயேசுவின் இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, சிந்தை கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகும்படி செபிக்கிறேன். எல்லா மன அழுத்தத்தை கொண்டு வருகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால விலகும்படி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் நீங்க கொடுக்கிற விடுதலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுக்கிற விடுதலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகளை தொடுகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிபூர்ண சுகத்தை கொடுக்கிற அந்த தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கடைசி ஒரு ஜெபக்குறிப்பு ஜெபித்து அன்றைய வார்த்தை கடந்து செல்வோம். நம்ம எல்லாம் அறிந்திருக்கிறபடி இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து 60 days பைபிள் ரீடிங், 60 நாட்கள் முழு வேதாகமத்தை வாசிக்கத்தக்கதாக அந்த திட்டத்தை ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். அநேக ஜனங்கள் இணைந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 ஜனங்கள் இணைந்திருக்கிறாங்க. அவங்க ஆவலோடு வாசிக்கிறாங்க. அந்த வாட்ஸ்அப்பில் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க 20 அதிகாரம் ஒரு நாளைக்கு. ஆகஸ்ட் 31ஆம் தேதி சண்டே மட்டும், அன்னைக்கு மட்டும் அவங்களுக்கு லீவு. ஆனால் அன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் வேறு ஏதாட்டி அதிகாரத்தை வாசிக்கலாம். கரெக்டாக 30 நாள், இந்த மாதம் 31 நாள் வந்ததுன்னா 30 நாள், அடுத்த மாதம் செப்டம்பர் 30 நாள். ஸோ 60 days ஹோல் பைபிளையும் வாசிக்கத்தக்கதாக the Lord is giving us the opportunity. 60 days you read the whole Bible, every day 20 chapters, and we need to sit and read. அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நிறைய பேர் அவங்கவுங்க ஃபினிஷ் பண்ணி அன்னன்னைக்கு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுறாங்க, ஃபினிஷ்ட், இன்றைக்கி வாசித்துட்டேன், 20 அதிகாரம் வாசித்திருக்கேன்ட்டு. ஆவியானவர், அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு வேலை தான், கடினமான ஒரு வேலை தான். ஆனால் நம்ம என்ன சொல்கிறது, தேவனுடைய சமூகத்தில் எதையுமே நம்ம லேசாக நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்து காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார். இப்போ அந்த பிள்ளைகளுக்காக நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் அதில் இணைந்திருக்கிறீங்களா, உங்களுக்கு சேர்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இந்த 60 நாளும் கர்த்தர் பலன் கொடுக்க வேண்டும். ஆமென். இந்த வசனங்களை வாசிக்கிற பொழுது தாகத்தோடு அந்த வேத வசனத்தை வாசிக்க இந்த கடைசி காலத்தில் வசனத்தின் மேலே ஒரு எழுப்புதல் வரப்போகிறது. ஆமென். எழுப்புதல்னா அதான் அர்த்தம். பல விதத்தில் எழுப்புதல் வரும். துதியின் மூலமாக எழுப்புதல், வார்த்தையில் எழுப்புதல், வசனத்தில் எழுப்புதல், ஜெபத்தில் எழுப்புதல், இப்படி ஒவ்வொரு விதத்திலையும் ஆண்டவர் ஒரு எழுப்புதலை கொண்டு வருகிறார். ஆகவே இந்த கடைசி நாட்களில் வசனம் பஞ்சம் நிறைந்த நாட்களில் வசனத்தின் மீது ஒரு எழுப்புதல் வரணும். ஆமென். அதற்கு இப்படிப்பட்ட காரியங்கள், சின்ன சின்ன காரியங்களை நாம் செய்கிற பொழுது அதில் நம்ம பங்கெடுத்து, அதில் இன்னும் வருகிற நாட்களிலே பைபிள் ஸ்டடி, ஆன்லைன் பைபிள் ஸ்டடி அதுவும் வரும். அதுவும் கர்த்தர் சீக்கிரத்தில் அதை நடத்துவார். அப்படிப்பட்ட காரியங்களை நாம் கலந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த வேளையில் நம்ம அந்த 60 days பைபிள் ஸ்டடி அந்த காரியங்களுக்காய் நம்ம ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே, அந்த
60 நாள் ஆண்டவரே வேத வாசிப்பு திட்டத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் யார் யார் அர்ப்பணித்து உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இருக்கிறாங்களோ ஆண்டவரே, அநேக பிள்ளைகள் வாஞ்சியோடு அந்த வேத வசனத்தை வாசிக்கக்கூடிய அந்த திட்டத்தில் இணைந்திருக்கிறாங்கப்பா. கர்த்தர் நீங்கள் அவர்களுக்கு பலன் கொடுக்கும்படியாக செபிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நல்ல பலன், சுகம், ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியாக செபிக்கிறேன். அந்த வேத வசனத்தை வாசிக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் நீர் கூட இருந்து கற்றுக் கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன். ஆவியானவர் கூட இருந்து ஆண்டவரே நல்ல ஆசாரியராக நீர் கூட இருந்து கற்றுக் கொடுக்கும்படியாக ஆண்டவரே, யூ ஆர் த குட் டீச்சர் ஹூ டீச் தம் லார்ட். கர்த்தர் நீங்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன். வசனத்தினுடைய வெளிச்சம் அவங்களுக்கு உண்டாகும்படி செபிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த 60 நாட்களும் ஆண்டவரே வேதத்தை வாசிக்க 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 தேவன் அவர்களோடு நீர் முகமுகமாய் பேசுகிறதை அவர்கள் உணரட்டும் அப்பா. மோசையோடு நீர் பேசினது போல, ஆபிரகாமோடு நீர் பேசினது போல முகமுகமாய் அவர்களோடு நீ பேசுகிற அந்த கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இதன் மூலம் வேதத்தின் மேலே ஒரு தாகம், வேதத்தின் மேலே ஒரு பிரியம், கர்த்தர் மேலே ஒரு தாகம் அதிகரிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த ஆதி அன்புக்குள்ளாக உடைய பிள்ளைகளை நீங்கள் வழி நடத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய அன்பின் கிருபைக்குள்ளாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தரே இதை தொடங்கினவர், நீரே இதை ஜெயத்தோடு முடிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் பேர் பேராய் இந்த திட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நாங்கள் அமர்ந்து கொள்ளுவோம். கர்த்தர் நல்லவர். வேறு ஏதாகலும் விசேஷ ஜப குறிப்புகள் இருந்தால் நீங்கள் சொல்லலாம், ஜபிக்கலாம். சரியா? ஜபிச்சு முடித்தோன்னே நீங்கள் சொல்லுங்கள், எதுனாலும் நம்ம ப்ரேயர் பண்ணலாம். சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு ஜபித்து போவோம். கர்த்தர் நல்லவர். விசா ஓகே, அப்ளை பண்ணிட்டீங்கள? அவர் நம்புவது, நம்ம நம்புவது அவராலே வந்துடும். ஆமேன். கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்துச்சு. தகப்பனே, இந்த வேலையிலும் அருமையான ஆண்டவரே மகளுக்காய் செபிக்கிறோம், அந்த குடும்பத்துக்காய் செபிக்கிறோம். கர்த்தர் நீர் இந்த தேசத்தில் கால் மிதிக்கும் தேசத்தை நான் உனக்கு தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறவர். ஆண்டவரே, அந்த விசா காரியங்களை கர்த்தர் நீங்கள் பொறுப்பெடுக்கும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஏற்ற வேலையில் அந்த தண்ணீர் திராட்சரசமாய் மாறின பொழுது ஆண்டவரே அது ருசிகரமாக இருந்தது போல உம்முடைய வேலை வருகிற பொழுது ஆண்டவரே அது உம்முடைய கரத்தில் கிடைக்க, உம்முடைய பிள்ளைகளுடைய கரத்தில் கிடைக்க கர்த்தர் நீங்கள் அனுக்கிரகம் செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நீங்கள் அப்படியே நீங்கள் நடத்துகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால நாங்கள் செபித்து அந்த விசாவை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என்னாச்சு? அந்த இது லேண்டுக்காக. ஓகே, சரி, ஓகே. பரலோக தகப்பனே, இந்த வேலையிலும் ஆண்டவரே அந்த அருமையான உம்முடைய மகளுக்காய் செபிக்கிறோம். கர்த்தர் அந்த தேசத்தில், இலங்கை தேசத்தில் இருக்கிற அந்த லேண்டு உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்திற்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து இந்த மனிதனோடு கர்த்தர் நீங்கள் இடைபடும்படியாக செபிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரே அப்பா, ஏற்ற வேலையில் அந்த லேண்டு கிடைக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. தேவ ஆவியானவர் நீங்கள் அந்த மனுஷனோடு நீங்கள் வழக்காடும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவரே, நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறபடி கர்த்தர் நீங்கள் ஆண்டவரே நீங்கள் அந்த மனுஷரோடு நீங்கள் பேசும்படியாக செபிக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமான காரியங்களை கர்த்தர் நீங்கள் வாய்க்க பண்ணும்படியாக செபிக்கிறேன். உம்முடைய பரிசுத்த சித்தத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. கர்த்தர் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறபடினால், நீர் தூரத்திலிருந்து எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். சகலத்தையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறபடினால் உம்முடைய கரத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு செபிப்போம். கர்த்தர் நல்லவர். தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் எங்களோடு நீர் பேசுவீராக. உடைய கிருபை பொருந்தின உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தர் கடந்த வாரங்கள் முழுவதும் ஆண்டவரே எங்களோடு நீர் பேசி கொண்டிருக்கிறீர். அந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
உடைய வல்லமையை விளங்க பண்ணி கொண்டிருக்கிற நல்ல தயவுக்காக உமக்கு சோத்துறோம். பிதாவுக்கு பிரியமானது என்னவென்று அதை நாங்கள் தியானித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலும் எங்களோடு நீர் பேசுவீர். தொடர்ந்து ஆவியானவர் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கடந்த நாட்களிலிருந்து நாங்கள் சில காரியங்களை நாங்கள் தியானித்து வருகிறோம். பிதாவுக்கு பிரியமானது என்ன காரியங்கள் என்று சொல்லி கடந்த நாட்களில் உத்தம குணம் அதை குறித்து நாங்கள் பார்த்தோம். ஆமென். உத்தம குணம். தாவீது தன்னுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு கத்தருக்கென்று ஆலயத்தை கட்டுவதற்கு, இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் தாவீது நம்ம ஆலயம்னு சொல்லிட்டோம், ஆனால் வசனம் எவ்வளோ தெளிவாக சொல்லுதுன்னா அரண்மனை அப்படின்னு சொல்லுது. அப்படி தானே? அரண்மனை. தாவீது ஆண்டவருக்கு அரண்மனையை கட்டுவதற்கு அவ்வளவு பொருட்களை சேகரித்து கர்த்தருக்கு முன்பதாக தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனாக காணப்பட்டு உத்தமனாய் இருந்தான். ஆமென். ஆகவே உத்தம மார்க்கத்தார் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. That God will bless the righteous person when they seek the Lord. Last week we seen how David was being blessed, even though he is not able to build the temple, but God chosen him to collect all the things for this through the Solomon, so that Solomon can build the temple. But since his heart was very righteous, David's heart was righteous to the Lord, so God was admired and inspired of his righteousness. நாங்கள் இன்னைக்கு அடுத்ததாக நாங்கள் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆபிரகாம் உத்தமனாய் இருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஜெனிசிஸ் சாப்டர் 17 verse 1 and 2. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். ஆதியாகமம் 17 1 2. ஆபிரகாம் 99 வயதான பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 2வது வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாக பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். God make a covenant with Abraham and he told that I will multiply you exceedingly. In verse first it tells Abraham was, when he was 99 years old, God appeared to Abraham and said, the Almighty God, walk before me and be thou perfect. அதாவது உத்தம இருதயத்தோடு இரு என்று ஆபிரகாமுக்கு கர்த்தர் கட்டளை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதற்கு முந்தின அதிகாரங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், ஆபிரகாமுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தபடினால் சாராள் என்ன பண்ணுகிறாள் என்றால், ஆகாரோடு தன் குழந்தையை பெற்றெடுப்பதற்காக ஆகாரோடு இணையும்படிக்கு ஆபிரகாமுக்கு ஆலோசனை கொடுக்கிறதை பார்க்கிறோம். If you read in the previous chapter, you can see Abraham's wife Sarai, you can see, because Abraham was not able to give child, Sarah was not able to give child, so Sarah was giving an idea to join with her servant Ahar and then give child. ஆனால் ஆபிரகாம் அந்த விஷயத்தில் போய் ஆண்டவர்கிட்ட ஒரு ஆலோசனை கூட கேட்கவே இல்லை. Abraham didn't ask any counseling to the Lord when his wife told to go and join with the servant. ஆண்டவர் அதை பார்த்து கொண்டே இருந்தார். அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்கிறார், இது நடந்ததுக்கப்புறம் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பதாக நீ உத்தமனாயிரு என்று சொல்லி ஆபிரகாமுக்கு கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். அந்த நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, in those days you can see, Abraham wife and Isaac wife, ஈசாக்கோடைய மனைவி ரெபேக்காள், அந்த நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுடைய மனைவி மிகவும் அழகுள்ளவளாக இருந்தாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஐசக் வைஃப் ஆல்சோ அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மிகவும்
அழகுள்ளவளாக ரெபேக்காள் இருந்தாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இவங்க ஒரு தேசத்திலேருந்து இன்னொரு தேசத்துக்கு அவங்க பிரயாணப்பட்டு போகிற பொழுது, இப்போ ராஜா அபிமெலேக்கு ராஜான் இடத்துல அங்கே போகிறாங்க. அப்படி ஒரு ராஜா அந்த இடத்துல போகிற பொழுது ஆபிரகாம் என்ன சொல்லுவான், ஆபிரகாம் வந்து சொல்லுவான், ஏன்னா இவன் அழகாக இருக்கிறது, மனைவி அழகாக இருக்கிறதுனால ராஜா வந்து இவனை கணவரை கொண்டுட்டு அந்த மனைவியை எடுத்துக்கொள்வார்கள் அந்த நாட்களிலே. அதனால் தன்னுடைய உயிரை பாதுகாப்பதற்கென்று மனைவிட்ட சொல்லி வச்சுருவாங்க, நீ என்ன தங்கச்சின்னு, நீ எனக்கு தங்கச்சின்னு சொல்லி வை, மனைவின்னு சொல்லாத, இல்லைன்னா என்ன போட்டு தள்ளிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பொய் சொல்லி இப்படி சொல்லும் பொழுது கர்த்தர் அங்கே குறுக்கிடுவார். கர்த்தர் குறுக்கிட்டு என்ன பண்ணுவார்னா, அந்த ராஜாவோடு சொப்பனத்தில் பேசுவார், இல்லாட்டினா ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தர் பேசி ராஜாவுக்கு வெளிப்படுத்துவார். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இன் தோஸ் டேஸ் Abraham wife, Isaac wife was they both are very beautiful. They go to travel to different nation to meet different king. The king, what they do, since the woman was beautiful, they try to kill the husband and take the wife. So Abraham and Isaac, they both did the same thing. தகப்பனும் அதே தான் சொன்னாப்புல, மகனும் அதே தான் சொல்கிறாப்புல. நீ என்ன, they both told to their wife, don't tell me that you are my wife, tell me that you are my sister, so that they can save their life. சொல்கிற புரியுதா உங்களுக்கு? அப்போது ஆண்டவர் அதே போல் ரெண்டு பேர்கிட்டையுமே ஆண்டவர் குறுக்கிட்டு the Lord was interfering on both people. God spoke to the king and tell that this is his wife, so don't touch. This is his wife, Isaac wife, this is Abraham wife. Then after that the king will come to Abraham, the king will come to Isaac. They tell, why did you tell me that this is your wife? Why did you told me that this is not your sister? அவங்களுக்கு என்னென்னா தேவனுடைய நியாய தீர்ப்பு அவங்க மேலே வந்துடும். அந்த காலத்தில் வந்து அப்படி நியாய தீர்ப்பு வந்துடும். அப்போது ஆண்டவர் அதில் வந்து பயங்கரமாக தன்னுடைய தேவ பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாக அவர் இருந்தார். ஹல்லேலூயா! கர்த்தர் அந்த நேரத்தில் அவ்வளவாய் பாதுகாப்பாக இருந்தார். ஆண்டவர் சொன்னார், நீ உத்தமனாயிரு. ஆபிரகாமுக்கு சொல்கிறார், நீ உத்தமனாயிரு. ஏன்னா ஆபிரகாம் அப்பப்போ என்ன பண்ணிடுவார், மிஸ்டேக் பண்ணிக்கிட்டே இருப்பார், தப்பு செஞ்சுக்கிட்டே இருப்பார். ஏன்னா இவனை பெரிய ஜாதி ஆக்கணும்ல, ஆபிரகாமை பெரிய ஜாதி ஆக்குறதுனால வாக்கு கொடுத்துட்டாரு. ஆனால் இவன் அப்பப்போ ஆபிரகாம் என்ன பண்ணுவாப்புல, விசுவாச தகப்பன் தான், ஆனால் அப்பப்போ கொஞ்சம் அட்டகாசம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு. சாரால் சொன்னோன்னா போய் சேர்ந்துடுறது, இல்லாட்டினா அடுத்தடுத்தாப்பில் இது பண்ணு. ஆபிரகாமுக்கு இன்னொரு பொண்டாட்டி உண்டு, தெரியுமா உங்களுக்கு? என்ன பேர்? Do you know Abraham has another wife also? Genesis 25. ஏன்னா இது முன்னாடி எழுதி வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் பார்த்து ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், உத்தமனாயிருன்றாரு. ஆனால் ஆபிரகாம் திருப்பி ஆதியாகமம் 25க்கு வாங்க. Genesis 25 verse 1. கேத்துரால். ஆபிரகாம் கேத்துரால் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீயையும் விவாகம் பண்ணியிருந்தான். And then Abraham took a wife and her name is called கேத்துரா. இது நிறைய பேருக்கு தெரியாது. எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆபிரகாமுக்கு வந்து சாராலும் ஆகாரும் மாத்திரம் தான் நினச்சிருப்பாங்க. ஆனால் அதுக்கு கீழே நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா on verse 2, அவள் அவனுக்கு சிம்ரானையும் யாக்காஷனையும் மேதானையும் மீதியானையும் இஸ்பாக்கையும் சூவாகையும் பெற்றாள். ஈசாக்கு மாத்திரம் கிடையாது, இஸ்மவேல் மாத்திரம் கிடையாது. இதுக்கு கீழே நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பிள்ளைங்க ஆபிரகாமுக்கு இருந்திருக்கு. கேத்துரால் மூலமாக through another wife Abraham has more children. அதனால தான் ஆண்டவர் முதல்ல ஆபிரகாமை பார்த்து சொல்கிறாரு, நீ எனக்கு முன்பதாக உத்தமனாயிரு அப்படின்னு ஆபிரகாமுக்கு சொல்கிறார். அப்போ கர்த்தர் ஆபிரகாம் இடத்துல எதிர்பார்க்கிற அந்த உத்தமம். யோபு பார்க்கிறோம், இது ஆபிரகாமை குறித்து அங்கே வேதம் சொல்லுகிறது. யோபு புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா யோபு 1 Job chapter 1 verse 8. யோபு 1 8வது வசனத்தில்
ஆண்டவர் யோபு குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறோமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று சொல்லி கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். God was testifying for Job. The Lord said unto Satan, hast thou considered my servant Job, that he is none like him in the earth, a perfect and upright man, and feareth God and escheweth evil. தீமைக்கு உத்தமன் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உத்தமமாய் நடப்பது அதற்கு அர்த்தம் என்னால் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனும் பொல்லாப்புக்கு விலகி தேவனுக்கு பயந்து இருக்கிறவன் தான் உத்தமன். ரன் அவே ஃப்ரம் த ஈவில். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நடக்கிற மனுஷன் தான் உத்தமன். ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார் யோபுவை பார்த்து. சாத்தான்கிட்ட சொல்றார், என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ என்று கர்த்தர் பார்க்கிறார். இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவருடைய கண்கள் எல்லார் மேலேயும் இருக்கும். ஆண்டவருடைய கண்கள் எல்லார் மேலேயும் இருக்கும். சன்மார்க்கன் மேலேயும் இருக்கும், துன்மார்க்கன் மேலேயும் இருக்கும். God's eyes will be all over every people. God's eyes will be there. ஆனால் சாத்தானுடைய கண் யார் மேலே தெரியுமா இருக்கும்? உத்தமன் மேலே மாத்திரம்தான் இருக்கும். The Satan eyes shall be only on the righteous person. அதனால அந்த வசனம் சொல்லுது, கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ என்று வேதம் சொல்லுகிறது. Satan eyes will be only on the righteous person. He will look only those who are righteous to the God. Unrighteous person குறித்து அவனுக்கு கவலையே இல்லை. He is not bothered about any unrighteous person. He is not bothered about fearless person. He is not bothered about who doesn't obey to the Lord. ஏன்னா அவங்க எல்லாரும் யார் கூட்டத்தில் இருக்காங்க? யார் கூட்டத்தில் இருக்காங்க? சாத்தான் அவங்க கூட்டத்தில் இருக்கிறான். If unobedient, if a person is not obeying to the Lord, fearless God, if they are not fearing to the Lord, if they are unrighteousness, do they think Satan will be looking after them? No. He is already in his place. If somebody turn to the Lord, if somebody repent to the Lord, if somebody become righteous to the Lord, அப்பந்தான் then only his eyes will fall on them. நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? சாத்தான் யார் மேல கண் வைப்பான்னா, யார் மேல கவனம் வைப்பான்னா, யாரு தேவனுக்கு முன்பதாக உத்தமனா இருக்கிறானோ, யாரு தேவனுக்கு பயந்து இருக்கிறானோ, யாரு தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறானோ அவன் மேலதான் கண் வைப்பான், கவனம் வைப்பான். ஆனால் எதுவும் செய்ய முடியாது. அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான், சந்தர்ப்பம் பார்த்துக்கிட்டே இருப்பான். ஆனால் சாத்தான் பயப்படாதவங்க, கர்த்தருக்கு பயப்படாதவங்க, கர்த்தருக்கு நீதிமானாக இருக்காதவங்க, துன்மார்க்கமாக வாழ்கிறவங்க மேலே அவன் கவனமே வைக்க மாட்டான். ஏன்னா அது அவனுடைய ஆளு. அவன் கூட்டத்தில் இருக்கிறவங்க கவனம் வைப்பானா? வைக்கவே மாட்டான். ஏன்னா ஏற்கனவே அவன் சைடில் தான் இருக்குது. அவன் இருளில் இருக்கிறவங்க மேலே அவனுக்கு பிரச்சனையே கிடையாது. ஜனங்கள் இருளில் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் இருளை விட்டு வெளிச்சத்துக்கு போயிட்டாங்கன்னா தான், டேய் நம்மால் ஒரு ஆள் போயிட்டானடா, அப்போ தான் அவனுக்கு பிரச்சனையே. ஏன்னா அவனை கொண்டு கர்த்தர் இவனை அழிக்கிறதுக்கு திட்டம் பண்ணுவார். ஸோ ஆகவே யோபு அங்கே பார்க்கிறோம், உத்தமனும் சன்மார்க்கனுமாய் இருந்தான், கர்த்தருக்கு பயந்து தேவனுக்கு பயப்படுகிறவனாக காணப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வருகையில் வருகிற பொழுது மத்தேயு 25, Matthew chapter 25, 21, 23, if you read on verse 21 and 23, கர்த்தருடைய வருகையில் வருகிற பொழுது நம்ம எவ்வளோ ஊழியம் செஞ்சோம் அப்படிங்கிறத பார்க்க மாட்டார். நம்ம எவ்வளவு தூரத்துக்கு
நம்ம எத்தனை வாட்டி சர்ச்சுக்கு வந்தோம், சர்ச்சுக்கு வரல, அதுவும் பார்க்க மாட்டார். எவ்வளோ காணிக்க போட்டேன், காணிக்க போடல, அதுவும் பார்க்க மாட்டார். ஒரே ஒரு காரியத்தை ஆண்டவர் பார்ப்பார். எல்லாத்துலேயுமே விசுவாசியாக இருக்கலாம், கர்த்தருடைய வருகையில் போகிற பொழுது எல்லாரையுமே கர்த்தர் ஊழியக்காரனாக தான் பார்க்குறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, God will look you everybody as a servant of God. எல்லாரையுமே கர்த்தர் என்னவா பார்க்குறாரு? ஊழியக்காரனா பார்க்குறாரு, ஊழியக்காரியா பார்க்குறாரு. யூ cannot escape. ஒருத்தரும் தப்பிச்சு கொள்ளவே முடியாது. இல்லாண்டவரே, நான் விசுவாசியாகவே இருந்துட்டு போகிறேன், நான் அப்படி சொல்லியிருக்கிறேன். நான் விசுவாசியாகவே, என்னை விசுவாசியாகவே வச்சு என்னை கொண்டு போயிருங்க ஆண்டவரேன்னு சொல்லியிருக்கிறேன் நான். ஆனால் வசனம் சொல்லுது, அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட், உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரன். இத்தனை பேரை நீ சுகப்படுத்தினாய், இத்தனை பேரை நீ உயிரோடு எழுப்பின, இவ்வளவு பேருக்கு நீ சுவிசேஷம் அறிவிச்ச, இவ்வளவு காரியங்களை நீ எனக்காக சாதிச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி கர்த்தர் ஒருத்தரையும் அழைக்க மாட்டார். ஒரே வார்த்தை சொல்லி அழைப்பார், உத்தமனும் உண்மையும் உள்ள ஊழியக்காரன். ட்ரூத்ஃபுல் அண்ட் ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட் ஆஃப் காட். உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரன். உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கர்த்தருடைய சன்னிதானத்திலே எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று சொல்லி கர்த்தர் அழைப்பார். உத்தமம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு ஃபெய்த்ஃபுல்னஸ். வாட் யூ டெல் ஃபெய்த்ஃபுல்னஸ் அப்படின்னா என்ன? உங்களுடைய டெஃபினிஷன் சொல்லுங்க. உத்தமம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க. வாட் இஸ் மீன் பை ஃபெய்த்ஃபுல்னஸ்? கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறது. உத்தமம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? பரிசுத்தம். உங்களுக்கு வசனம் காமிக்கிறேன், சரிங்களா? நீதிமொழி 11:20, ப்ரோவர்ப் 11:20. உத்தமம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு ப்ரோவர்ப் 11:20, சாரி 12:22, ப்ரோவர்ப் 12:22, 12:22, ப்ரோவர்ப் 12:22. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களே அவருக்கு பிரியம். உத்தமம் அப்படிங்கிற அதுக்கு அர்த்தம் என்னன்னா, பொய் உதடுகள் அவருக்கு அருவருப்பானது. பொய் உதடுகள் அவருக்கு அருவருப்பானது. டெல்லிங் லைஸ் காட் டசன்ட் லைக். உண்மையாய் அவருக்கு, உண்மையாய் நடக்கிறவர்கள் அவருக்கு பிரியம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதே இது இன்னொரு வசனத்தில் ப்ரோவர்ப் 11:20, இஃப் யூ ரீட் ஆன் 11:20, மாறுபாடுள்ள இருதயம் உள்ளவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள், உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மாறுபாடான இருதயம், மாறுபாடான இருதயம் ஆங்கிலத்தில் என்ன கொடுத்திருக்கு? that they are of forward host or abomination to the Lord, but thus as are upright in their way or his delight. மாறுபாடான இருதயம்னா இரு மனம் உள்ளவர்கள் என்று அர்த்தம். ரெண்டு மனசு, அதுவும் வேணும் இதுவும் வேணும். மாறுபாடான இருதயம், டூ ஹார்ட்டட். நமக்கு இருக்கிறது எத்தனை இருதயம்? ரெண்டா? பின்னாடி இருக்கிறவங்க யாரும் ரெண்டுட்டாங்க. நமக்கு இருக்கிறது ஒன்லி ஒன் ஹார்ட், சரியா? அந்த ஹார்ட்டில் எத்தனை சேம்பர் இருக்கும் தெரியுமா? ஹவு மெனி சேம்பர்ஸ் இன் த ஹார்ட்?
anatomy, physiology போச்சு. How many chambers you have? 4 chambers. 2 atrium and 2 ventricle. 4 சாம்பர் இருக்கும். சரியா? ஆனால் நம்ம என்ன பண்ணுவோன்னா அந்த ஒரு ஹார்ட்டில் இருக்கிற அந்த 4 சேம்பரையும் 4 பேருக்கு பிச்சு கொடுத்துருவோம். 4 பேருக்கு. அதனால தான் அதுதான் இருமணம் உள்ளவர்கள். இன்னும் இருமணம் கூட சொல்ல முடியாது, 4 மனம் உள்ளவர்கள் தான் சொல்லணும். இது வேணும் அது வேணும். அதனால தான் வசனம் சொல்லுது, உன் தேவனை நீ தேடுகிற பொழுது முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு கர்த்தரிடத்தில் அன்பு கூர்வாயாக. If you love the world, you cannot love the God. If you love the flesh, you cannot love the God. முழு இருதயம் அதான் உத்தமம். அந்த முழு இருதயம் தேவனிடத்தில் கொடுக்காத பொழுது என்ன ஆகும்னா அந்த உத்தமத்தில் குறைவு உண்டாகிறது, உண்மை குறைவுபடுகிறது, பொய் உதடு வந்து பொய்யான காரியங்கள் நம்மளே நம்ம ஏமாத்திக்கிறதா இருக்கும். உத்தமம் முழு இருதயத்தோடு கர்த்தரை சேவிக்கிறது, முழு பலத்தோடு. முழு பலத்தோடுன்னா உங்கள் சரீரம், உங்களுடைய ஆத்மா, உங்களுடைய ஆவி, அந்த எல்லா பலத்தையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறது. யூ கிவ் ஆல் யுவர் ஸ்ட்ரென்த் டு த லார்ட், ஆல் யுவர் எபிலிட்டி டு த லார்ட், யுவர் மைண்ட், யுவர் சோல், யுவர் ஃப்ளஷ், எவ்ரிதிங் டு த லார்ட். எல்லாத்தையும் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறது. சில பேர் பாருங்க, மைண்டை ஒப்பு கொடுப்பாங்க, தி கிவ் தேர் சோலை ஒப்பு கொடுப்பாங்க, சரீரத்தை ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? சரீரத்தை ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு. ரோமன் சாப்டர் 12 verse 1. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் அந்த முழுமையாக ஒப்பு கொடுக்கிறது உத்தமத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. ரோமன் சாப்டர் 12 verse 1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. You surrender your flesh. உங்கள் சரீரத்தை முழுமையாக நீங்கள் ஒப்பு கொடுக்கிறது தான் அந்த உத்தமத்துக்கு அடையாளம். You understand? The faithfulness, the truthfulness. You surrender your flesh. எந்த ஒரு மனுஷன் ஆவியினாலே மாம்சத்தை ஜெயிக்கிறானோ அவன் தான் உத்தமன். If you எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க, there is a battle always between the flesh and the spirit. Everybody will have, even the child, even the young, middle age, old age, 80 ஆனாலும் சரி 90 ஆனாலும் சரி, they will have battle in the flesh. சொல்கிற புரியுதா உங்களுக்கு? உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 50ல ஆசை வரும் 60லேயும் ஆசை வரும்பாங்க. அப்படி பாட்டே பாடியிருக்காங்க. சரீரத்தை ஜீவ பலியாக தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறது தான் உத்தமம். இன்னைக்கு நான் சொல்லுவேன், யாரு தேவ சமூகத்தில் உத்தமமாக இருக்க முடியும்னா, you surrender your flesh to the Lord. பேட்டில் வேற எங்கேயுமே கிடையாதுங்க. You don't have battle anywhere. சில பேர் சொல்லுவான், சாத்தான் என்ன வஞ்சிட்டான், சாத்தான் சாத்தான் சாத்தான். அவன் பாட்டில் அமைதியாக இருக்கிறான். நம்ம தான் என்ன பண்ணுறோம்? யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, ஜேம்ஸ் சாப்டர் 1, I think it's James chapter 1 verse 6, 7, 8. எவ்வளோ ஓகே 7, 8.
Go further. 9, 10. Okay. சோதனையை சகிக்கிறோம். Go further. One more. 13, 14. Okay. James chapter 1:14. அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இதான் flesh. But every man is tempted when he is drawn away of his own lust and enticed. Verse 15. பின்பு இச்சையானது கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இன்னைக்கு நான் சொல்லுவேன், இந்த மாம்சத்தை யார் ஜெயம் எடுக்கிறாங்களோ அவங்க தான் 100% தேவ சமூகத்தில் காண முடியும். உத்தமம் உத்தமம். பவுல் அதனால தான் எழுதுகிறார். பவுல் சொல்றாரு, இந்த மாம்ச சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்கக்கூடும்? யார் என்னை விடுதலையாக்கக்கூடும்? இந்த மாம்ச சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்கக்கூடும்? ரோமர் புத்தகத்தில் he was writing in the Roman chapter. பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் தான் இந்த மாம்ச சரீரத்திலிருந்து விடுதலையாக்க முடியும். The Spirit of the Lord alone can help you. இந்த மாம்சத்தை ஜெயம் எடுக்கிறதுக்கு ஒரே வழி என்ன தெரியுமா? Do you know how to overcome the flesh? What is the way the Bible teaches? Go to Romans chapter 8. And Romans chapter 7 verse 23, verse 22-23. 7 verse 22. உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி 22 யா உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாக இருக்கிறேன். verse 23. ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாக போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அவயங்கள்னா ஃப்ளஷ், மாம்சத்தில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. verse 24. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? இந்த மரண சரீரம், who will deliver me from the body of this death? இந்த மாம்சத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார் என்று கேட்ட பொழுது verse 8, go on verse 8, Romans chapter 8 verse 1, 8 verse 1, Romans chapter 8 verse 1. ஆனபடியால் இயேசு கிறிஸ்துவுக்குள் உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. verse 2. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்றே. Only the Spirit of the Lord can help you to overcome from the flesh. நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? இந்த மாம்சத்தை ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி என்ன தெரியுமா? எதெல்லாம் ஆவியா இருக்கிறதோ அந்த ஆவிக்குரிய தன்மைகளை, ஆவிக்குரிய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய அனுதின வாழ்க்கையில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுகிற பொழுது இந்த மாம்சத்தை நீங்கள் ஜெயம் எடுக்க முடியும். யூ கேன் ஓவர் கம் த ஃப்ளஷ் ஒன்லி த்ரூ விச் ஆர் த திங் விச் கண்டென்ட் த ஸ்பிரிட். இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், தேவன் எப்படியா இருக்கிறார்? How is God? What form he is in? He is in the spirit. தேவன் ஆவியா இருக்கிறார். அப்போ நீங்க தேவனை தேட தேட என்ன ஆகும்னா இந்த மாம்சம் என்ன ஆகும்? சாகும். நான் புரியுதா உங்களுக்கு? வசனம் ரெண்டாவது, வேத வசனம் எப்படி இருக்குது? கர்த்தருடைய வசனம் எப்படி இருக்குது? ஆவியும் ஜீவனுமா இருக்கிறது.
The word of God is fully filled with the spirit and with life. The person கர்த்தருடைய வசனத்தை எந்த ஒரு மனுஷன் தியானம் பண்ணி வசனத்தை எந்த ஒரு மனுஷன் உட்கொள்றானோ அப்போ அவன் மாம்சம் என்னாகும்? சாகும். பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலே you speak in tongues, அந்நிய பாஷையில் நீங்க பேசுகிற பொழுது என்ன ஆகும்னா, when you speak in tongues more and more, your flesh will die, because you are speaking to the Lord, you are speaking secret to the Lord. அந்நிய பாஷையில் நான் சொல்றேன், டெய்லி ஒரு 1 hour இல்லை ஒரு half an hour நான் சொல்றேன், you speak in tongues for half an hour and you do for 3 months. நான் சொல்றேன், உங்களுக்குள்ள அந்த மாம்சத்தின் கிரியைகள் அல்லது மாம்சம் எழும்பாதபடிக்கு உங்க ஸ்பிரிட் வந்து ஃபயரா இருக்கும். 3 மாசம் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, உங்க லைஃபே அப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடும். உங்க லைஃப் என்னென்ன காரியத்தில் நம்ம விடுவிக்க முடியலையோ அது அப்படியே வந்து மாறிடும். ஸ்பீக் இன் டங்ஸ் எவ்ரி டே ஃபார் half an hour யூ ஸ்பீக் இன் டங்ஸ். உங்க ஃப்ளஷ் அப்படியே வந்து டெத் ஆகிடும். ஆண்டவர் ஆதாமும் ஏவாளையும் படைக்கும் போது எப்படி படைச்சார்? மண்ணிலிருந்து எடுத்து உண்டாக்கினார், சரியா? ஆனா மண்ணிலிருந்து உண்டாக்கின பிறகு ஆதாமும் ஏவாளும் they are in the form of a spirit. தேவன் ஆவியா இருக்கிறார். அவர்களே கர்த்தர் ஆவியாக காணும்படிக்கு ஆண்டவர் ஆவியா தான் படைச்சார். அவங்க நிர்வாணியா இருந்தோம், அவங்க அது நிர்வாணியா அவங்க காணல. ஏன்? because he was covered with the glory of the God, because they been in the form of a spirit. The flesh was hidden. They are in the form of the image of the God. The God was in the form of spirit. எப்போ பாவம் செஞ்சாங்களோ என்னாச்சு? ஸ்பிரிட் போயிருச்சு, மாம்சம் வெளிப்பட்டுச்சு. The glory of the God left and the flesh was exposed. உடனே நிர்வாணம் ஆகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே போய் என்ன பண்ணிட்டாங்க? அத்தியலையே போட்டு இது பண்ணிட்டாங்க. ஆண்டவர் கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? உனக்கு நிர்வாணி என்று உனக்கு சொன்னவன் யார்? God asked the first question to them, who told you that you are, who identify you that you are naked? The more அதை திருப்பி ஆண்டவர் கொண்டு வருவதற்காக தான் இயேசு சிலுவையில் தன் சரீரத்தை அவர் ஒப்பு கொடுத்தார். நீ மாம்சத்தை ஜெயிக்கும்படிக்கு, மாம்சத்தை ஜெயமெடுத்து ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு தான் இயேசு சிலுவையில் உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. நிலத்தை உழுகிறது போல அவருடைய முதுகை உழுதார்கள். வசனம் சொல்லுது, அவருடைய முக ரூபம் பார்க்கத்தக்க விரும்பத்தக்க ரூபம் இல்லாதிருந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. Nobody cannot identify Jesus' face that whether he is Jesus. That much he was being scattered in the cross. That much his flesh was being plowed in the back like a field was plowed. அவருடைய சரீரத்தில் ஒரு தோல் கூட இருந்ததில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. Not even a single skin was left in Jesus' body when he was crucified and beaten for us in the cross. Do you know why that much he suffered in the cross? Then only your flesh will die. He died giving his own flesh in the body, in the cross. He gave his own body, everything. சீஷர்கள் அவர்களை பார்த்த பொழுது, மற்றவங்க சீஷர்களை பார்த்த பொழுது கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. கூட இருந்தவங்களாம், இவன் இயேசுவோடு இருந்தவன், இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள். யூதாஸ் காரியத் வாஸ் டெல்லிங், யூதாஸ் காரியத்து 30 வெள்ளிக்காசை கொண்டு போய் காட்டி கொடுக்குறாங்க. ஏன்னா யூதர்களுக்கு அந்த 12 சீஷர்களையும் பார்க்குற பொழுது எப்படி தெரிந்தது? எல்லாருமே எப்படி இருந்தாங்க? எல்லாருமே எப்படி இருந்தாங்க? when they see all the 12 disciples along with Jesus, how they look like? Hello, everybody look like Jesus. They couldn't identify who is Jesus, who is Peter,
Who is Matthew? They couldn't identify. Everybody, they look in the form of an image of God. அதனால தான் யூதாஸ் காரியத்தை வந்து நீ யாருன்னு எனக்கு காட்டி கொடு. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறீங்க, பேச்சு ஒரே மாதிரி இருக்கு. பேதுரு அங்கே காட்டி கொடுக்க, பேதுரு நெருப்பில் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிற பொழுது வேலைக்காரி ஒருத்தி வந்து சொல்றா, உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துது, இவன் இயேசுவோடு இருந்தவன். His talk resembled him that he was with Jesus. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க அவரோட இருந்தா நீங்க அவரை போல மாறுவீங்க. உங்க மாம்சம் சாகும். ஆமென். நீங்க உலகத்தோடு இருந்தா உலகம் மாதிரி இல்லை, எதிராளி மாதிரி இருப்போம். If you are with the world, you will carry the image of the Satan. If you are with the God, you carry the image of the Lord. நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தருடைய வேதத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு தேவ சமூகத்தில் நீங்கள் நிற்க 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 நிற்க, நான் சொல்லுவேன், உங்களுடைய முகம் தேவ சாயலை தரித்து கொள்ளும். Moses was in God's presence 40 days. Day and night he was in God's presence. அவனுடைய மூஞ்சி பிரகாசிக்கிறது அவனுக்கு தெரிஞ்சிச்சா? Did Moses identify that his face was shining? Did Moses identify? He just normally, he was talking with the Lord, and 40 days, day and night, he was talking with the Lord, and he was coming down. Israelites people identified, Moses, cover your face. The glory of the Lord is shining upon your face. மோசேக்கே தெரியல. நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்துட்டு நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாதுங்க, மற்றவங்க பார்ப்பாங்க உங்க மூஞ்சி பிரகாசமா இருக்குதுன்னு. என் ஒய்ஃப், நான் சில நேரத்தில் நைட்டு ஃபுல்லாக ஜோம் பண்ணிவிட்டு என் ஜப அறையிலேருந்து நான் வெளியே காலைல ஒய்ஃப் டியூட்டி முடிஞ்சு வருவாங்க. வந்ததுக்கு பிறகு நான் அப்படியே எழுந்து, என்னப்பா வேலையெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சா, பிஸியாக இருந்துச்சா அப்படின்னு நான் திரும்பி நான் அப்படி விசாரிப்பேன். என் ஒய்ஃப் என் முகத்தை பார்த்தோன்னே, பாப்பா எப்பா உன் ஃபேஸ் அவ்வளோ பிரைட்டாக இருக்குப்பா, பிரகாசமாக இருக்குதுன்னு. எப்படி? நான் உட்காந்து இப்போ ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு லிப்டிக் போட்டுக்கிட்டு இருந்தேனா? தேவ சமூகம், இந்த ஃபேர் அண்ட் லவ்லி லிப்டிக்கெல்லாம் டெம்பரவரி தான். அது எல்லாமே மண்ணிலிருந்து செஞ்சது தான். இந்த மண்ணை எடுத்து நீங்களே மண்ணில் பூசிக்கிறீங்க. எல்லா ஃபவுண்டேஷனும் எல்லா இதுவும் எங்கேருந்து வந்தது? போடுங்க, போடாதீங்கன்னு சொல்ல. ஆனால் கர்த்தருடைய வெளிச்சத்திலேயே நம்ம இருக்கணும். தேவ சமூகத்தில் எவ்வளவு நம்ம காத்திருக்கிறோமோ அவ்வளவு நம்முடைய மாம்சம் செத்து போகும். சாது சுந்தர் சிங், யாருக்கெல்லாம் சாது சுந்தர் சிங் தெரியும்? நல்ல ஒரு தேவ மனுஷன் சாது சுந்தர் சிங். இன் பஞ்சாப், one of the mighty man of God who shake the nation for God. ஹிமாலய தேசத்தில், நார்த் இந்தியா, cold places, he go walk with the barefoot, he go and preach the gospel. Everywhere he go, he stay with God. Even every little children, they will identify, they will tell him, they won't call him Sadhu Sundar Singh, they will call him Jesus came. Yeah. One day one mother came and opened the door. The sadhu was knocking one of the neighbor's door. A little girl one came and opened the door, and she went and told to the mother. She told, "Mom, Jesus is standing outside." அந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம். What? Yes, Jesus is standing outside. அந்த அம்மா வந்து பார்த்துட்டு அவருடைய முகத்தில் அவ்வளோ ஒரு பிரகாசம். அவருடைய பாதத்தில் இரவு முழுவதும் காத்திருந்து ஜெபிக்கிற ஒரு மனுஷன். சாது சுந்தர் சிங்கோட கூட ஒரு அசிஸ்டன்ட் இருப்பார் எப்பவும். அவர் நைட்டெல்லாம் 1 மணி நேரத்தில் ஜோம் பண்ணி முடிச்சிருவாருன்னு பார்ப்பாரு. இவர் படுத்து திருப்பி பார்ப்பாரு, முழங்காலே இருந்து ஜோம் பண்ணிக்கிட்டு இருப்பார். காலையில் வரைக்கும் முழங்காலே இருந்து ஜோம் பண்ணிக்கிட்டு இருப்பார். He kneeled down all night and he pray in God's presence. காலையில் எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் மீட்டிங்க்கு போயிடுவார். ஒரு நாள் அவர் மலைப்பகுதி, when he was one of the hilly area, he was just sitting and praying. Just in front of him, between very closer,
he saw a bear, karadi. A bear was standing next to him. And இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா அவர் பக்கத்தில் வந்து ஒரு snake, a cobra snake was standing next to him. He didn't get afraid. The person who saw that was afraid. Oh my God, Sadhu is going to die today. That tiger, that animal, whatever stand next to him, doesn't hurt him. Doesn't hurt him. Do you know what he told? Do you know what is the secret? நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம்? If a bear standing next to you, or tiger standing next to you, or snake standing next to you, நம்ம என்ன பண்ணுவோம்? எடுப்போம், ஓட்டோம், அம்மாட்டாப்பா. But Sadhu didn't even bothered about that. Do you know what he told? You know, animal will eat only live flesh. Animal will eat only உயிருள்ள மாம்சத்தை தான் மிருகங்கள் சாப்பிடும். I am already dead to my flesh. சொல்ற புரியுதா உங்களுக்கு? அவர் சொன்னார், என் மாம்சம் ஏற்கனவே செத்து போயிருக்கு, என்ன சாப்பிட முடியாது. பிகாஸ் he is already fire in the spirit. எப்படி? தேவ சமூகம். தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது நம்முடைய மாம்சம் என்ன ஆகும்? சாகும். இன்னொரு லாஸ்டாக சொல்லி முடிக்கிறேன் நான். தேவனுடைய சமூகத்தில், பரிசுத்த பர்வதத்திலே, பரலோகத்தில் காணப்படுவதற்கு ஒன் ஆஃப் த மேன் ஆஃப் காட், ஆஃப்ரிக்கன் ஊழியக்கார், ஆஃப்ரிக்காவில் இன்னும் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார், ஜான் அக்கிசோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேவ மனுஷன். அவர் சொன்ன ஒரு வாக்கு ரியலி, அவருடைய மெசேஜஸ்லாம் கேட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். யூடியூப்பில் லிங்க் நான் உங்களுக்கு ஒரு நாள் அனுப்பி வைக்கிறேன். ஆஃப்ரிக்கன், இங்கிலீஷில் நல்லா டீச் பண்ணுவார். அவர் சொன்ன ஒரே காரியம் என்ன தெரியுமா? A successful ministry or a successful person who can stand in the front of the Lord, who can stand in the front of the Lord in heaven. யார் தெரியுமா? Who can stand in front of the Lord? A successful ministry, 85%, 100% உங்கள் மினிஸ்ட்ரி இருக்கணுமா, இல்லை 100% உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் இருக்கணுமா? அதுக்கு ஒரே ஒரு வாழ்க்கை என்ன தெரியுமா? He told in simple word, one word, 85% is your life is prayerful life, 15% only your ministry. நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? 100%, 85% ஜெப வாழ்க்கையா இருக்கணுமா? எப்படி? ஒரு சக்சஸ்ஃபுல் ஊழியத்துக்கு வந்து எது காரணமா? 85% எப்படி இருக்கணுமா? ஜெப வாழ்க்கை. அப்படின்னு என்ன? அவரோடு இணைஞ்சு இருக்கிற வாழ்க்கை. 15% தான் மினிஸ்ட்ரி. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஜெபிக்கிறதா ஊழியமே. ஜெபிக்கிற மனுஷனுக்கு தான் கர்த்தர் எல்லாத்தையும் வெளிப்படுத்துவார். ஜெபிக்கிற மனுஷனுக்கு தான் கர்த்தர் தேவனுடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். Whoever spend time with the Lord, God will reveal His power, His glory. நம்ம பார்க்குறோம், மோசையோட ஆண்டவர் எத்தனை நாள் இருந்தார் சீனாய் மலையில்? 40 நாள் இருந்தார்ல. நீங்கள் இன்னொரு இதில் நீங்கள் வேதத்தில் நான் அடுத்த வாரம் வருமானம் உங்களுக்கு காண்பிக்கிறேன். கர்த்தரும் மோசையும் both are there standing, both of them standing. One of you come, Danny, come here. இப்போ டேனி தான் மோசே, இல்லை நான் மோசே, டேனி தான் காட்னு வச்சுக்கிறோம். ஓகே, ஸோ டேனி வாஸ் காட். ஓகே, ஐ எம் மோசே. இது பைபிளில் இருக்குது. ஓகே, யூ ஆர் நாட் ஸ்பீக்கிங் எனி திங். ஓகே, யூ ஜஸ்ட் லுக்கிங் அட் மீ. நானும் வந்து பேசவே இல்லை, ஆண்டவர்கிட்ட பேசவே இல்லை. வி போத் ஆர் லுக்கிங் ஈச் அதர். ஓகே, மோசே அமைதியாக இருக்கிறாப்புல, கர்த்தர் அமைதியாக இருக்கிறாப்புல. த காட் ஆல்சோ சைலண்ட், மோசஸ் ஆல்சோ சைலண்ட். எவ்வளோ நாள் இருந்தாங்க தெரியுமா? ஹவு லாங் தே போத் ஆர் சைலண்ட்? யூ நோ, மோசஸ் டிடன்ட் ஸ்பீக் எனி வேர்ட்.
Moses was waiting for God to speak to him. Okay? But God was not waiting Moses to speak. You understand? Moses was waiting for God to speak to him. But God didn't wait for Moses to speak. They are waiting. One day went, 2 days went. God didn't speak no word. They both seeing each other. இந்த என்ன சொல்கிறது, வாலிப வயது இந்த புது தம்பதிகள் இருப்பாங்கள்ல, லவ்வர்ஸும்பாங்க, காதலர்கள். அவங்க ஆரம்பத்தில் பார்த்துருக்கீங்களா? லவ் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, பேசவே மாட்டாங்க. நீ பேசுவ நான் பேசுவேன்னு பேசவே மாட்டாங்க. அதே போல் மோசையும் ஆண்டவரும் இப்படியே இருக்கிறாங்க. பார்த்து ஸ்மைல், அவர் ஸ்மைல் பண்ணால் இவர் ஸ்மைல் பண்ணுவார். மாற்றி மாற்றி பேசவே இல்லை. Do you know how long it take? 6 days they didn't speak. 6 நாள் 2 பேரும் பேசவே இல்லை. 6 days God didn't speak to Moses and Moses didn't speak to God. 6th day 6 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் after 6 day 7th day God called Moses. அப்பதான் பேர் சொல்லி கூப்பிடுறார். He called his name Moses. அப்போ 6 நாள் கர்த்தருடைய சமூகத்தில் மோசஸ் என்ன பண்ணுறான்? காத்திருக்கிறான். தேங்க்யூ டனி. So you want to hear God's voice? Go and stay in His presence. நீங்கள் போய் 1 மணி நேரத்தில் உடனே மகளே அப்படின்னு கூப்பிட மாட்டார். He stayed 6 days. அதனால தான் மோசேட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, மோசேட்ட நான் முகமுகமாய் பேசுகிற தேவன் நான். மீரியாமையும் ஆரோனையும் பார்த்து சொல்கிறாரு, உங்களை விட நான் மோசேட்ட உங்கள்கிட்ட நான் தீர்க்கதரிசியை கொண்டு தான் நான் பேசுகிறேன், ஆனால் மோசையோடு நான் முகமுகமாய் பேசுகிறேன். ஏன்னா மோசே அவ்வளவு ஆண்டவரோடு நெருங்கி பழகின ஒரு மனுஷன். நீங்கள் இன்றைக்கி உத்தமமாக இருக்கணும், உங்களுடைய மாம்சம் சாகணுமா, கர்த்தருடைய சமூகத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, கர்த்தருடைய வேதத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நான் நேற்று இரவு நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. நான் காலைல 8:30 மணிக்கு தான் படுக்க போனேன். நான் அந்த 20 அதிகாரம் வாசிக்கிற அந்த இது இருக்குல்ல, என் ஃபோனில் நான் ஸ்டாப் கிளாக் ஆன் பண்ணி விட்டுட்டு ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச்சாக உட்காந்து அந்த வேதத்தை வசனத்தை உட்காந்து அந்த இன்னொரு பெரிய பைபிள் இருக்குது, அதில் நான் கோடு போட்டு 20 அதிகாரத்தையும் வாசித்தேன். எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா? Do you know how long it take? எனக்கு கழுத்து ஒரு பக்கம் வலி, இப்படி குனிஞ்சி இப்படி எழுதி ஒவ்வொரு இதாக மார்க் பண்ணி இடையில பிரேக்கே எடுக்கலை. கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு அப்படியே உட்காந்து ஒன்றா. ஆனால் சில ஆதியாகமத்தில் என்னது ஈசாக்கு ரெபேக்கால் அந்த பெண் பார்க்குற அந்த காரியம் அதெல்லாம் படிக்கும்போது நான் அழுதுட்டேன். ஏன்னா கர்த்தர் எப்படி நடத்தி இருக்கிறாருன்னு பார்க்குறேன் நான். ரெபேக்கா ஆபிரகாமுடைய வேலைக்காரன் ஆண்டவர் அப்படி பணிந்து கொள்கிறான், அழுகுறான் தேவ சமூகத்தில். என் எஜமானுக்கு ஆண்டவரே நீங்கள் வழி காட்டினீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேலைக்காரன் அழுகுறான், பணிந்து கொள்கிறான். எதுக்கெடுத்தாலும் வந்தனம் பண்ணி கர்த்தரை பணிந்து கொள்கிறான். அதை படிக்கும் போது என் கண்கள்லேருந்து கண்ணீர் தான் விழுந்தது. கிட்டத்தட்ட அந்த 20 அதிகாரம் வாசிக்கிறதுக்கு எனக்கு 3.5 மணி நேரம் ஆச்சு. எவ்வளோ நேரம் ஆச்சு? 3.5 hours it took me to read the 20 chapters in the Bible. இதே ஆதியாகமத்தை முழு அதிகாரத்தையோ 50 அதிகாரத்தையும் நான் 3 மணி நேரத்தில் வாசித்திருக்கிறேன், ஒரே ஸ்ட்ரெச்சில். ஆதியாகமத்தை I have read the whole Genesis chapter in one stretch, the 50 chapter in 3 hours. ஆனால் நேற்று நைட்டு 3.5 மணி நேரம் எடுத்த அந்த 20 அதிகாரத்தை வாசிக்க. Spend time with God. Amen. இப்போ உங்களுக்கு சரீரத்தில் நல்ல பலன் இருக்கிற பொழுது, யங் பீப்புள், டீனேஜ் பீப்புள், யூத் ஜென்ரேஷன், என் டைம் ஜென்ரேஷன், ஜென்செட் ஜென்ரேஷனா, இந்த ஜென்ரேஷன் பேர் ஜென்செட், அப்படி தானே சொல்கிறாங்க, ஏதோ ஜென்செட்டுன்னு சொல்கிறாங்க.
எந்த ஜென்ரேஷனாக இருந்துட்டு போங்க, நீங்கள் தான் என் டைம் ஜென்ரேஷன். ஸ்பெண்ட் டைம். உங்கள் மொபைலில் ஸ்பெண்ட் பண்ணுற டைமை விட கர்த்தருடைய சமூகத்தில் ஸ்பெண்ட் பண்ணுற டைம், இட் இஸ் a very valuable. நீங்கள் வேர்ல்டில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், உங்கள் ஃப்ளஷ்ஷுக்கு தான் ஸ்ட்ரென்த் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். உங்கள் ஃப்ளஷ் அதுக்கப்புறம் உங்களால் மேற்கொள்ளவே முடியாது. யூ cannot overcome your flesh. ஒரு டைம் வரும், அந்த டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்ளஷ்லேருந்து வெளிப்படுகிற எல்லா பாவங்கள், ஆல் த சின்ஸ் விச் ப்ரொடியூஸ் ஃப்ரம் யுவர் ஃப்ளஷ், இட் வில் ஹார்டன் யுவர் ஹார்ட். ஸோ ஐடென்டிஃபை அண்ட் இட் வில் டெல் யூ, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. யூ வில் நாட் ஃபீல் த ஸ்பிரிட் ஆஃப் த காட். அதுக்கு இப்போவே உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்க. திஸ் இஸ் த ரைட் டைம். சரண்டர் யுவர் செல்ஃப் டு த லார்ட் so that the righteousness of the God comes upon you. The Spirit of the God transform you by taking the flesh away. Amen. நாங்கள் அப்படியே எழுந்திருப்போம். கர்த்தர் நல்லவர். அப்படி நாங்கள் காணிக்கை எடுக்கிற பொழுது ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லி முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழியின் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழியின் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாள் எல்லா நன்மைகளால் ஆக்குகின்றார். வாழ்நாள் எல்லா நன்மைகளால் திருப்தி ஆக்குகின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காய் உம்மை நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கர்த்தர் எங்களோடு நீங்கள் பேசின ஒவ்வொரு கிருபை பொருந்தின உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உத்தம மார்க்கத்தார் உம்மை சேவிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவரே, நாங்கள் மாம்சத்திற்கு செத்து ஆவியில் பிழைக்கத்தக்கதாக ஆவியானவர் இந்த நாளிலும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு கிருபை பொருந்தி நம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா.
கர்த்தர் இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் போட்டிருக்கிற காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, யூடியூப்பில் பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்கள் பேராய் நீங்கள் ஆசீர்வதிக்கிற அந்த கிருபைக்காய் சோத்திரம். கர்த்தர் இந்த ஆராதனையில் உம்முடைய நாமம் மகிமைப்பட்டதற்காக உமக்கு சோத்திரம் அப்பா. தொடக்கம் முதல் முடிவு மட்டும் கர்த்தருடைய ஆவியானவர் நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிற அந்த நல்ல கிருபைகளுக்காக உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே வருகிற வாரம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய சிறகிலே நிழலிலே மறைத்து கொள்ளும்படியாய் ஆண்டவரே, கண்மலையின் வெடிப்புக்குள்ளாய் நீர் மறைத்து கொள்ளும்படியாய் உம்முடைய பரிசுத்த திரு இரத்த கோட்டைக்குள்ளாய் மறைத்து கொள்ளும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இதுவரை நடத்தின தேவன், இந்த மாதம் முழுவதும் கண்மணி போல நீங்கள் வழிநடத்த போகிற எல்லா தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய அன்பின் கரத்துக்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்தி இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தினால ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமேன். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரத்தையும் மறவாதே. ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அங்கியுனை ஐக்கியம் நம் அனைவரோடும் உலகத்தில் இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் அவருடைய வருகை மாத்திரம் கூட இருந்து வழி நடத்துவதாக. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு அறிவிப்பை நான் சொல்லுகிறேன். வருகிற சண்டே இங்கே சர்வீஸ் இருக்கும். வருகிற சண்டே சரியா? 17th அன்னைக்கு நமக்கு ஹால் இல்லாதனால 17th அன்னைக்கு ஆன்லைன் சர்வீஸ் இருக்கும். ஜூமில் ஈவினிங் 4 o'clockலேருந்து 6 o'clock வரைக்கும் ஆன்லைன் சர்வீஸ் இருக்கும். தயவு செய்து வந்து கலந்து கொள்ளுங்க, சரிங்களா? உங்களை யூடியூப்பில் பார்க்குறவங்க யூடியூப்பில் பாருங்கள், அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதே நேரத்தில் 31ஆம் தேதி அந்த புதிய ஆலயத்துக்கு நம்ம போகிறோம். அந்த அட்ரஸ் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி என்று நினைக்கிறேன். நான் பாஸ்டர்கிட்ட பேசிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். 20th anniversary செலிப்ரேட் பண்ணுறாங்க லண்டனில். ஸோ அந்த டேட்டை நான் உங்களுக்கு முன்னாடி கேட்டு நான் விசாரித்து நான் சொல்கிறேன். எல்லோரும் அந்த ஆராதனையில் லண்டனில் நடக்கிற அந்த ஆராதனையில் நம்ம கலந்து கொள்ளணும், சரிங்களா? எப்படியாவது லீவ் போட்டு எப்படியாவது ட்ரெயினை புக் பண்ணி எப்படியாவது இது பண்ணி உஷுலாம் சொல்லக்கூடாது. அதனால் எப்படியாவது வந்து சேர்ந்துருங்க. வருஷத்தில் என்றைக்காவது 20th anniversary அங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதில் அவங்க எதிர்பார்க்குறாங்க நம்ம எல்லாம் போகணும். மான்செஸ்டர்லேருந்து போகிறாங்க. ஸோ அதனால் நம்ம எல்லாம் போக கர்த்தர் கிருபை தருவாராங்க. ஆமென். God bless you.